அன்பான மாணவர்களே, இன்று 19ஆம் பாடமான தொடைகள் தொடர்பாக நாங்கள் கற்க வந்திருக்கின்றோம். இந்த தொடைகள் என்ற பாடத்தை நீங்கள் தரம் 6, தரம் 7 என்ற பாடங்களில் கற்றிருப்பீர்கள். அந்த தொடர்ச்சியாக தரம் 8லும் இந்த பாடம் உள்ளடக்கப்பட்டு உள்ளது. ஆகவே இந்த தொடை என்பது தரம் 8 வரை உள்ளடக்கப்பட்டு அங்கால படிப்படியாக அதிகரித்து 9, 10, 11ஆம் ஆண்டுகளில் இந்த பாடமானது உரிய 10 புள்ளிகளுக்குரிய கேள்விகளாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆகவே அங்கே தேவையான அடிப்படை விடயங்களை தரம் 6, 7, 8களில் நீங்கள் கற்றுக்கொள்ள கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இங்கே தரம் 8 தொடைகள் என்ற பகுதியில் இன்றைய பாடவேளையில் நீங்கள் இந்த தொடைகளை கற்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஒரு குறித்த பொருள் ஒரு தொடையின் ஒரு மூலமாக இருக்கின்றது அல்லது மூலமாக இருப்பதில்லை என்பதை காட்டுவதற்கு பிரயோகிக்கப்படும் குறியீடுகளை இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஒரு தொடையின் மூலகங்களை நீங்கள் அந்த தொடையினது மூலகமா இல்லையா என்பதை தொடை குறியீட்டு வடிவில் நீங்கள் காட்டுவதற்கு இங்கே கூடிய தேர்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பாடவேளையின முடிவில். அதே போல சூனிய தொடைகளை இனங்காண்பதற்கும், அதாவது சூனிய தொடை என்றால் என்ன, அதை எவ்வாறு இனங்காண்பது, அதற்கு பயன்படுத்தப்படும் குறியீடுகள் தொடர்பாகவும் நீங்கள் இங்கே கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல ஒரு தொடையில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கையை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் நியம குறியீட்டை இனங்காணக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதாவது ஒரு தொடையில் இருக்கின்ற மூலகங்களின் எண்ணிக்கையை எவ்வாறு குறியீட்டு வடிவில் எழுதி அதனை எவ்வாறு காண்பது என்பது தொடர்பாக இந்த பாடவேளை முடிவில் நீங்கள் உரிய தேர்ச்சியை அடையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த பாடவேளையானது அமைந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் தரம் 6 தொடை என்றால் என்ன, அதை தொடைக்குரிய பண்புகள் என்பதை ஆராய்ந்து உங்கள் பாட பிரவேசத்துக்குள் செல்வோம். இப்போது பாருங்கள், தொடை என்று சொன்னால் என்ன? தொடை என்று சொன்னால் ஒரு முழுமையான வரைவிலக்கணம் இதுவரை கொடுக்கப்படவில்லை. ஆனால் தொடை என்று சொன்னால் ஒரு வரையறுக்கப்பட்ட கூட்டம். ஆகவே அங்கே வரையறுக்கப்பட்ட கூட்டம் என்று சொன்னால் ஏதோ ஒரு நிபந்தனைக்கு அமைய அது வரையறுக்கப்பட்டு இருக்கும். ஆகவே பாருங்கள், நன்கு வரையறுக்கப்பட்ட கூட்டம் தொடை என அழைக்கப்படும். அது நிச்சயமாக வேறுபடுத்தி இனங்காணத்தக்க தொகுதியாக காணப்படும். ஏதோ ஒரு நிபந்தனையில் அதனை நாங்கள் வகுத்து கூறக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கூட்டத்தை தொடை என அழைப்போம். பாருங்கள், அது தொடர்பாக நீங்கள் தரம் 6 கற்றிருப்பீர்கள், தரம் 7 கற்றிருப்பீர்கள். ஆகவே தொடைகளை அடையாளம் காண்பதற்குரிய சில பண்புகள், தொடைக்குரிய சில பொருட்கள் மூலகங்கள் என அழைக்கப்படும். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொடை ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு மூலகங்கள் இருக்கும். அந்த மூலகங்களை உள்ளடக்கி இருந்தால் அது தொடை என அழைக்கப்படும். தொடைக்குரிய அந்த மூலகங்களை சில வேளைகளில் நாங்கள் உறுப்புகள் என்று கூறக்கூடியதாக இருக்கும். தொடை ஒன்றில் உள்ள உறுப்புகள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்தி தெளிவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே அங்கே மூலகங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு மூலகங்களும் அங்கு அதன் கருத்தை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கும். அதே போல தொடை ஒன்றை பெயரிடுவதற்கு ஆங்கில பெரிய எழுத்துக்கள் பயன்படுத்தப்படும். அதாவது ஆங்கில பெரிய எழுத்து கொண்டுதான் அந்த தொடையை பெயரிட வேண்டும். ஆகவே ஆங்கில பெரிய எழுத்து கொண்டு தொடையை பெயரிடும் பொழுது இது பெயரிடப்படுகிறது. அதே போல இன்னும் சில விடயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். தொடைகளை எழுதும் பொழுது கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்னென்று சொன்னால், தரம் 7 கற்றிருப்பீர்கள், பெரிய இரட்டை அடைப்புக்குறிக்குள் எழுதப்படல் வேண்டும். இந்த மூலகங்கள் பெரிய இரட்டை அடைப்புக்குறிக்குள் எழுதப்படல் வேண்டும். அதாவது இரட்டை அடைப்புக்குள் எழுதப்படல் வேண்டும். இரட்டை அடைப்புக்குள் எழுதப்படல் வேண்டும். நீங்கள் அங்கே இரட்டை அடைப்புக்குள் அதை வசனத்திலும் எழுதலாம், மூலகங்களாகவும் காட்டக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு காட்டும் பொழுது அந்த தொடையை ஒரு மூலகம் இன்னொரு மூலகத்திலிருந்து வேறுபடுத்துவதற்கு கம என்ற குறியீடானது பயன்படுத்தப்படும்.
ஆகவே மூலகங்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு கம என்ற குறியீடு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவை இவைகளை வைத்து நீங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கும். அவை இங்கே பாருங்கள், தொடை என்று சொன்னால் நன்கு வரையறுக்கப்பட்ட கூட்டம். ஆகவே இங்கே வரையறுக்கப்பட்டிருந்தால் அது தொடை என அறியக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கே பயிற்சிக்காக சில கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. அந்த கூற்றுகளிலிருந்து அவை தொடையா தொடை இல்லையா என்பதை நீங்கள் கூறக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். அவை பாருங்கள், கீழே தரப்பட்டுள்ள உதாரணங்களில் தொடைகளுக்கு எதிரே சரி என்ற அடையாளத்தையும் தொடைகள் அல்லாதவற்றுக்கு எதிரே இந்த பிழை என்ற அடையாளத்தையும் இடுக. அவை பாருங்கள், முதலாவது வினாவாக உங்கள் வகுப்பில் உள்ள மொத்த மாணவரின் எண்ணிக்கை. ஆகவே வசனத்தை பார்க்க வேண்டும். உங்கள் வகுப்பில் உள்ள மொத்த மாணவரின் எண்ணிக்கை. அவை உங்கள் வகுப்பில் மொத்த மாணவர் எண்ணிக்கை அந்த வருடத்தை ஆரம்பத்தில் இருக்கின்ற மொத்த மாணவர் எண்ணிக்கையில் மாற்றங்கள் வராது. பெரும்பாலான மாற்றங்கள் விதிவிலக்காக ஒருவாள் 2 நாள் விலகலாம். ஆனால் அங்கே மொத்த மாணவர் எண்ணிக்கை என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டிருக்கும். தற்பொழுது ஒரு வகுப்பறையில் உள்ள மாணவர் எண்ணிக்கை 35லிருந்து 40க்குள்ளே இருக்கலாம். ஆகவே அந்த மாணவர் எண்ணிக்கையானது ஒரு உங்கள் வகுப்பில் கேட்டபடியால் அங்கே வரையறுக்கப்பட்டிருக்கும். ஆகவே அது என்னது, தொடையாக கருதப்படும். ஆகவே சரி. இரண்டாவது வினாவாக ஆங்கில அரிச்சுவடியில் உள்ள உயிர் எழுத்துக்கள். ஆங்கில அரிச்சுவடியில் உள்ள உயிர் எழுத்துக்கள். ஆகவே ஆங்கிலத்தில் இருக்கிற வவல்ஸ். ஆகவே அவை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை மூலகங்கள்? 5 மூலகங்கள். என்னென்ன வவல்ஸ்? ஏ, இ, ஐ, ஓ, ஜு. ஆகவே இவ்வளவு மூலகம் தான் ஆங்கில உயிரெழுத்துக்கள் இருக்கிற உயிரெழுத்துக்கள். ஆகவே இங்கே 5க்கு மேல வராது. ஆகவே இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கிறது 5 விட 5 என. ஆகவே அது தொடை என அழைக்கப்படும். அடுத்து மூன்றாவது வினா, 1 மற்றும் 10க்கும் இடையிலான 3 மடங்குகள். 1 பெற வேண்டும் மற்றும் 10க்கு இடையிலான 3 மடங்குகள். ஆகவே 1 மற்றும் 10க்கு இடையிலான 3 மடங்கு என்று சொன்னால் 3 மடங்குகள் 3, 6, 9, 12 என்று செல்லு கொண்டு போவோம். 3 3ஆக அதிகரித்து கொண்டு செல்லும். ஆனால் இங்கே ஒரு வரையறை இருக்கின்றது. எதுக்கிடையில? 10க்கு இடையில. ஆகவே 10க்கு இடையில என்று சொன்னால் என்னென்ன வரும்? 3, 6, 9. இதை விட வேறு போடலாமோ? இல்லை, வரையறுக்கப்பட்டு விட்டது. ஆகவே இது எவ்வாறு அழைக்கப்படும்? தொடை என அழைக்கப்படும். 4வது வினாவை பாருங்கள், உயரமான மனிதர்கள். ஆகவே உயரமான மனிதர்கள் என்று சொன்னால் யாரை வரையறுப்பது? நாங்கள் உயரமான மனிதர் என்று சொல்லும் பொழுது ஒருவரை வைத்து கொண்டுதான் ஒப்பிட முடியும். என்னை விட இவர் உயரமானவர், ஆகவே என்னை விட இவர் உயரம் குறைந்தவர், ஆகவே அவரை விட நான் உயரம் கூடியவர். ஆகவே அவ்வாறு ஒரு வரையறை இருக்க வேண்டும். யாருடன் வைத்தாலும் ஒப்பிடக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்கள் உயரமான மனிதர்கள். ஒருவருடன் ஒப்பிடும் போது அதை கூறக்கூடியதாக இருக்கும். அதே போல அளவுகள் தரப்பட வேண்டும். 1 மீட்டரை விட அதிகமாக இருக்கிறவரெல்லாம் உயரமானவர்கள் என்று வரையறுக்கப்பட்டிருந்தால், அப்படி ஒரு வரையறை தரப்பட்டிருந்தால் தான் நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த உயரமான மனிதருக்கு வரையறை இல்லை. அவை தொடை என்று சொன்னால் வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே உயரமான மனிதர்கள் என்ன தொடை அல்ல. ஆகவே பிழை. அடுத்து 5வது வினாவை பாருங்கள், அழகான பெண்கள். யார் அழகான பெண்கள்? என்ன, வெள்ளையாக இருப்பவர்கள் எல்லாம் அழகானவர்கள் அல்ல. கருப்பானவர்கள் எல்லாம் அழகானவர்கள் என்ன, அழகானவர்களோ இல்லையோ சொல்ல முடியாது. ஏன்? அங்கே ஒரு கருப்புக்கும் ஒரு அழகு இருக்கிறது, வெள்ளைக்கும் ஒரு அழகு இருக்கிறது. என்ன, ஆகவே நீங்கள் வரையறுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இங்கே கருப்பு வெள்ளை என்பது வடிவை குறிப்பதில்லை, அது ஒரு நிறம். ஆகவே அழகானவர் என்பது வரையறுக்கப்படவில்லை. ஆகவே அழகான பெண்கள் என்பது அங்கே வரையறுக்கப்படவில்லை. ஆகவே அது என்னது? தொடை இல்லை. அடுத்து 6வது வினா, கதிர்காமம் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள். ஆகவே இங்கே கதிர்காமம் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் என்னும் பார்க்கும் பொழுது இங்கே ஒவ்வொரு எழுத்துக்களையும் கொண்டு அந்த சொல்லு உருவாக்கப்பட்டுள்ளது.
ஆவை கானா தீனா இர்ரண்ணா காவண்ணா மானா இம்மண்ணா. ஆவே கானா தீனா இர்ரண்ணா காவண்ணா மானா இம்மண்ணா. இவ்வளவு சொல்லை சொல்லு கொண்டுதான் அந்த கதிர்காமம் என்ற சொல்லு உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே வரையறுக்கப்பட்டு உள்ளது. ஆகவே இந்த ஆறாவது கதிர்காமம் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் என்னென்று சொல்லப்படும்? தொடை என அழைக்கப்படும். அடுத்த வினா அங்கே பாருங்கள், தொடைகளின் குறிப்பீடு. தொடைகளை எழுதி காண்பிக்கக்கூடிய முறைகள் 2 உள்ளன. அவை தொடைகளை எழுதி காட்டணும் என்று சொன்னால் ஒன்று விவரிக்கும் முறை, மற்றது மூலகங்களாக எழுதி காட்டும் முறை. விவரிக்கும் முறை என்பது அங்கே வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட 3 மடங்குகள் ஆகியவை விவரிக்கப்பட்டிருக்கும். ஆகவே ஆங்கில உயிரெழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்களில் வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள் என அங்கே எழுத்துக்களில் எழுதும் பொழுது அவை சொற்களில் எழுதப்பட வேண்டும். அவை எழுதும் பொழுது அதை விவரித்து எழுத வேண்டும். ஆகவே அங்கே அது விவரிக்கும் முறை என அழைக்கப்படும். இரண்டாவதாக மூலகங்களாக எழுதி காட்டும் முறை. ஆகவே மூலகங்களாக எழுதி காட்டும் முறை என்று சொன்னால் அங்க தரப்பட்ட, அதாவது 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட 3 மடங்குகள் என்று சொன்னால் அதில் இருக்கிற மூலகங்களை அல்லது உறுப்புகளை எழுதி காட்டினீங்கள் என்று சொன்னால் அது உறுப்புகளாக எழுதி காட்டல் அல்லது மூலகங்களாக எழுதி காட்டும் முறை என அழைக்கப்படும். அதே போல இன்னொரு முறை நீங்க படித்திருப்பீர்கள், படத்தில குறிப்பதுன்னு சொல்லி. ஆகவே நாங்கள் தொடை குறிப்பீட்டில் எழுதும் பொழுதும் 3வதாக எழுதக்கூடியதாக இருக்கும். என்னென்று? வெண்வரி படத்தில் குறித்தல். வெண்வரி படத்தில் குறித்தல். ஆகவே நீங்கள் மூலகங்களாக எழுதி காட்டுவதை இங்கே ஒரு பட வரைவில் காட்டுவது, ஒரு அடைக்கப்பட்ட வட்டத்தில் அந்த மூலகங்களை எழுதி காட்டும் பொழுது அது வெண்வரி படத்தில் குறிக்கும் முறை என அழைக்கப்படும். ஆகவே நாங்கள் இந்த தரமெட்டில் பெரும்பாலும் இப்போ பாவிக்க போகிறது விவரிக்கும் முறையும் மூலகங்களாக எழுதி காட்டும் முறையும் கொண்டுதான் அது தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்கள் பாட புத்தகத்தில் அமைய பெற்றுள்ளது. அதை பாருங்கள், உதாரணம் ஒன்றை பார்ப்போம். ஏ ஆனது 0 மற்றும் 10ற்கு இடையே உள்ள ஒற்றை எண்கள். அவை இங்கே 0 மற்றும் 0 என்று சொன்னால் 0 உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதனுடன் 10க்கு இடையே உள்ள ஒற்றை எண்கள். ஆகவே இது விவரிக்கும் முறையாகும். ஆகவே இது இங்கே சொற்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதை என்ன சொல்றது? விவரிக்கும் முறையாகும். ஆகவே இதில் உள்ள மூலகங்களை எழுதி காட்டினோம் என்று சொன்னால் அங்கே பாருங்கள், 0க்கும் 10க்கும் இடையில இருக்க வேண்டும் என்று சொன்னால் 1, 3, 5, 7, 9. ஆகவே இது என்ன சொல்றது? மூலகங்களாக எழுதி காட்டும் முறை. அதே போல வெண்வரி படத்தை குறிக்க சொன்னீங்க என்றால் வெண்வெறி படத்தில் குறிக்கணும் என்று சொன்னால் நீங்கள் என்ன குறிப்பீங்க? இவ்வாறு ஒரு வட்டத்துக்குள்ள வரையறுக்கப்பட்டிருக்கு. என்னண்டு? 1, 3, 5, 7, 9. ஆகவே ஏ என்ற தொடையானது 1, 3, 5, 7, 9 காணப்படும். ஆகவே அதனை இவ்வாறு குறித்து காட்டுவது என்னது? வெண்வரி படத்தில் குறித்து காட்டும் முறை என அழைக்கப்படும். ஆகவே இந்த பாட வேளையில் நாங்கள் விவரிக்கும் முறையையும் மூலகங்களாக காட்டும் முறையையும் தான் பெரும்பாலும் கேட்க போகின்றோம். ஆகவே இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டும், விவரித்து எழுதும் பொழுது இரட்டை அடைப்புக்குள் எழுதப்பட்டு உள்ளது. ஆங்கில பெரிய எழுத்து கொண்டு பெயரிடப்பட்டுள்ளது. அதே பெயர்தான் இங்கே மூலகங்களாக காட்டப்படும் பொழுதும் எழுதப்பட்டுள்ளது. மூலகங்களுக்கிடையே கமாவினால் மூலகங்கள் ஒவ்வொன்றும் வேறுபடுத்தி காட்டப்பட்டு உள்ளது. அவை இங்கே இரட்டை அடைப்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவை இந்த மூலகங்களை வெண்வரி படத்தை குறிக்கும் பொழுது இவ்வாறு குறித்தல் வேண்டும். இங்கே கமாக்கள் எல்லாம் போட்டு காட்டக்கூடாது. அவை 1, 3, 5, 7, 9 என இவ்வாறு நீங்கள் குறித்து காட்ட வேண்டும். ஆகவே இது தொடையை குறிப்பிடும் முறையில் நாங்கள் விவரிக்கும் முறை,
மூலகங்களாக காட்டும் முறை தொடர்பான பயிற்சிகளில் இப்பொழுது செய்து பார்ப்போம். ஏனென்று சொன்னால் இதுகள் விவரிக்கும் முறையும் மூலகங்களாக எழுதி காட்டும் முறை உங்களுக்கு விளங்கினு சொன்னால் இன்றைய தரம் 8 பாடத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த விடயமாக தொடை ஒன்றின் மூலகங்கள். அவை தொடை ஒன்றின் மூலகங்கள். அவை தொடை ஒன்றின் மூலகங்கள் என்று சொன்னால் நடிகையும் நாங்கள் சொற்களில் எழுதி கொண்டிருக்க முடியாது. கடிதம் என்பது குறியீட்டு வடிவம் முடியாது. ஆகவே அதற்கு ஒரு குறியீடு பயன்படுத்த வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கே மூலகம் என்று சொன்னால் குறியீடு பயன்படுத்துவோம். இவ்வாறு ஒரு வடிவம். சரியா? மிக சின்னதாக எழுத வேண்டும். மூன்றானது தலகளாக வர மாதிரி, அதாவது இவ்வாறு மூலகமானது குறிக்கப்படும். அதே போல மூலகம் இல்லை என்று சொன்னால் எவ்வாறு குறிக்கப்படும்? இவ்வாறு வெட்டி எழுதப்படும். அதாவது குறியீடு மூலகம், வெட்டி நீங்கள் என்றால் மூலகம் இல்லை. ஆகவே பாருங்கள், தொடை ஒன்றுக்குரிய மூலகங்கள் என்பதை குறிப்பதற்கு இந்த குறியீடானதும் தொடை ஒன்றுக்குரிய மூலகங்கள் அல்ல என்பதை குறிப்பதற்கு இந்த குறியீடும் பயன்படுத்தப்படும். அதாவது உதாரணம் ஒன்றை பார்ப்போம். இப்ப ஏ என்ற தொடையில் 1, 2, 3 என்ற மூலகங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இங்கே தொடை ஏயினது மூலகங்கள் 1 ஏயினது ஒரு மூலகமாகும், 2 ஏயினது ஒரு மூலகமாகும், 3 ஒரு ஏயினது மூலகமாகும். அவை இந்த சொற்களில் எழுதினால் 1 என்பது ஏயின் ஒரு மூலகம் ஆகும். இங்கே ஏயின் ஒரு மூலகம் என்று சொன்னால் 1 என்பது ஏயின் ஒரு மூலகம் என்று சொன்னால் இதை குறியீட்டில் காட்ட வேண்டும். ஆவி 1 ஆனது ஏயின் மூலகம் என்றால் 1 மூலகம் எதிண்ட ஏயின். ஆவை இவ்வாறு குறியீட்டிலே காட்ட முடியும். ஆவை இங்கே வாசிக்கும் பொழுது 1 ஆனது எதிண்ட ஏயின் ஒரு மூலகம் என்பதை நீங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். 3 என்பது ஏயின் ஒரு மூலகம் ஆகும். 3 என்பது ஏயின் ஒரு மூலகம். ஆவே என்னென்று வரும்? 3 மூலகம் ஏ. ஆவே இவ்வாறு நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். ஏ என்பது 3 ஒரு மூலகம் ஆகும். ஆவே இப்பொழுது பாருங்கள், 4 என்பது ஏயின் மூலகமோ? இல்லை. ஆவே 4 என்பது ஏயின் மூலகம் இல்லை. ஆவே மூலகம் இல்லை என்று சொன்னால் பாருங்கள், 4 என்பது ஏயின் மூலகம் இல்லை. ஆவே 4 என்பது ஏயின் மூலகம் இல்லை என்றால் 4 ஏயின் மூலகம் இல்லை. அப்ப மூலகம் மாதிரி குறியீடு போட்டு என்ன வேண்டும்? வெட்டி விட வேண்டும், மூலகம் இல்லை என்பதை காட்டுவதற்கு. ஆவே இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு உறுப்பையும் அதிண்ட மூலகமாக கொள்ளலாம். அந்த உறுப்புகளில் மூலகம் இல்லாவிட்டால் மூலகம் இல்லை என கொள்ள வேண்டும். ஆவே இப்பொழுது தொடை ஒன்றின் மூலகத்தை எவ்வாறு குறியீடுகளில் காட்டுவது என்பது தொடர்பாக நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். இதனை பரீட்சைகளோ வினாக்களோ கேட்கும் பரீட்சைகளில் வினாக்கள் கேட்கும் பொழுது சரியான குறியீட்டை நீங்கள் பயன்படுத்தி எழுத வேண்டும். இங்கே பாருங்கள், 3வது வினாவாக தரப்பட்டுள்ளது 3 ஏயின் ஒரு மூலகம். அதே போல ஏயின் மூலகம் 6, ஏயின் மூலகம் 9, ஏயின் மூலகம் 12. ஆயின் தொடையை எழுதுக. ஆவே இங்கே தொடைக்கு என்ன பெயர் இருக்கிறது? ஏ என தரப்பட்டுள்ளது. ஆவே ஏ சமன் நாங்கள் இரட்டை அடைப்புக்குறிக்கு எழுத வேண்டும். அவை இரட்டை அடைப்புக்குறிக்கு காட்டப்பட்டுள்ளது. அது தொடக்கத்துக்கு மட்டும். ஆவே ஏல இருக்கிற மூலகங்களை
நீங்கள் நேரடியாக எழுத முடியும். பாருங்கள், ஏயினது மூலகம் 3, இங்கே ஏயினது மூலகம் 6, ஏயினது மூலகம் 9, ஏயினது மூலகம் 12. வேற இருக்கிறதா? இல்லை. ஆவே இவ்வளவும் முடிக்க வேண்டும். ஆவே தொடை ஏயை இப்பொழுது நாங்கள் எழுதிவிட்டோம். 3, 6, 9, 12. ஆவே தரப்பட்ட தொடையை நாங்கள் எழுதி இருக்கின்றோம். இரண்டாவது வினாவை பார்ப்போம். எக்ஸ் ஆனது பியினதொரு மூலகம், y ஆனது பியினதொரு மூலகம், z ஆனது பியின் ஒரு மூலகம் ஆயின் தொடை பியை எழுதுக. ஆவே இங்கே பியை எழுதும் பொழுது பி ஆனது எவ்வாறு அமையும்? ஒவ்வொன்றையும் மூலகமாக அமைய போகுது. எது? எக்ஸ் இன் மூலகம், y இன் மூலகம், z இன் மூலகம். ஆவே எக்ஸ் கம y கம z. மூன்றாவது வினாவாக இப்பொழுது நீங்கள் ஆங்கில எழுத்துக்களை பயிர்க்கும் மாதிரி சிங்கள எழுத்துக்களையும் உள்ளடக்கியதாக மூலகங்கள் அமைய முடியும். ஏனென்று சொன்னால் இப்போ பாடசாலைகளில் என்ன சிங்கள பாடத்தை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அவை அங்கே சிங்கள எழுத்துக்களை நீங்கள் வினாக்களை தந்தால் அதனையும் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தரம் 6, 7களில் நீங்கள் சிங்களத்தை அடிப்படை சிங்களத்தை கற்றிருப்பீர்கள். இங்கே பாருங்கள், இந்த ஆனாண்ட எழுத்து சி என்ற ஒரு மூலகம், தானாண்ட எழுத்து சி என்ற ஒரு மூலகம், ராணாண்ட எழுத்து சி என்ற ஒரு மூலகம், மானாண்ட எழுத்து ஒரு சி என்ற ஒரு மூலகம், ங எழுத்து சி என்ற ஒரு மூலகம் ஆயின் தொடை சி ஏ எழுதுக. ஆவை சி எழுதும் பொழுது இந்த ஆனா, இந்த தானா, இந்த ராணா, இந்த மா, அதே போல இந்த க. ஆவே இவ்வளவும் மூலகமாக அமையும். நான்காவது வினாவை பாருங்கள். டியின் இங்கே மூலகம் என்று வெட்டப்பட்டு உள்ளது. ஆவே 3 டி இந்த மூலகம் இல்லை. ஆவை 3 இதுக்கு மூலகமா வருமோ? வராது. 5 டி இந்த மூலகமோ? இல்லை. ஏன்? இங்கே வெட்டி இருக்கிறது. ஆவே வரமாட்டாது. இங்கே டி 6 ஒரு மூலகம் இல்லை, வெட்டி கிடக்கு. ஆவே வர வேண்டிய மூலகங்களை பார்ப்போம். டி இந்த 7 ஒரு டி இந்த ஒரு மூலகம். ஆவே 7 வரும். ஆவே 7 கம 8 டி இந்த ஒரு மூலகம். ஆவே 8. அதே போல 9 டி இந்த மூலகம் இல்லை. ஆவே 7 மட்டும்தான் வரும். ஆவே இதை இரட்டை அடைப்பு போட்டு முடித்தல் வேண்டும். ஐந்தாவது வினாவை பாருங்கள். இங்கே சிறிய பி ஆனது இ என்ற ஒரு மூலகம், கியூ ஆனது தொடை இ என்ற ஒரு மூலகம், ஆர் ஆனது தொடை இ என்ற ஒரு மூலகம் இல்லை, வெட்டப்பட்டுள்ளது. எஸ் ஆனது இ எனது ஒரு மூலகம் இல்லை. இங்கே டி ஆனது இ எனது ஒரு மூலகம், ஜூ ஆனது இ இன் ஒரு மூலகம் அல்ல, வி ஆனது இ எனது ஒரு மூலகம், டபிள்யூ ஆனது இ எனது ஒரு மூலகம் இல்லை. ஆவை இவ்வாறு தந்தால் மூலகம் இல்லாததை விட்டு ஏதோ மூலகங்களோ அந்த குறியீட்டை இதில் எழுதிவிட்டால் போதுமானது. ஆவே பி, கியூ, ஆர் வராது, எஸ் வராது, டி, ஜூ வராது, வி, டபிள்யூ வருமா? வராது. ஆவே பி, கியூ, டி, வி தான் தொடை இ என்ற ஒரு மூலகங்களாக அமையும். பாருங்கள், பி என்ற மூலகம் கானா, தானா, ராணா, கீனா, மானா ஆயின் மூலகம் அல்லது மூலகம் என்ற குறியீடுகளை பயன்படுத்தி இடைவெளி நிரப்புக. ஆவே இதனை பயன்படுத்தி இடைவெளிகளை நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஆவி பாருங்கள், பீண்ட மூலகங்களாக கானா ஒரு பீண்ட மூலகம், அதே போல தானா பீண்ட மூலகம், ராணா பீண்ட மூலகம், அதே போல கீனா பீண்ட ஒரு மூலகம், மானா பீண்ட ஒரு மூலகமாக இருக்கும்.
ஆவே இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது வினா காணா பீனாடு தான் இருக்கு. ஆவே இதுல வர வேண்டிய குறியீடு ஆவே பீயில காணா ஒரு மூலகமாக இருக்கிறதா? ஆவே மூலகம் குறியீடை இட வேண்டும். அதே போல இரண்டாவது வினாவை பாருங்கள். காவெண்ணா பீயில மூலகங்களா இருக்கிறதா? இங்கே காவெண்ணாவை பார்க்க வேண்டும். இல்லை, ஆவே மூலகம் அன்று. மூன்றாவது வினா கீனா பீயின் ஒரு மூலகமா இருக்கிறதா? கீனா இருக்கிறது இங்கே. ஆவே மூலக குறியீடு. நான்காவது வினாவை பாருங்கள். வானா பீயின் ஒரு மூலகமாக இருக்கிறதா? இங்கே பார்த்தீங்கன்னா வானா இருக்கா? இல்லை, ஆவே மூலகம் அன்று. ஐந்தாவது வினாவை பாருங்கள். ராணா பீயின் ஒரு மூலகமா இருக்கிறதா? இங்கே இருக்கு, ராணா இருக்கு என்ன? ஆவே மூலக குறியீடை பயன்படுத்த வேண்டும். ஆறாவது வினாவாக தானா பீயின் ஒரு மூலகமா? இங்கே இருக்கு தானா. ஆவே அது மூலகமாக கொள்ளப்படும். சானா பீயின் ஒரு மூலகமா? சானா இருக்கான்னு பாருங்க. இங்கே சானா இல்லை, ஆவே மூலகம் அன்று. அடுத்து மானா பீயின் ஒரு மூலகமா? ஆவே இந்த பீயின தொடையில பாருங்க மானா இருக்கிறது. ஆவே பீயின் மூலகமாக இருக்கும். அதே போல ஒன்பதாவது வினாவில் லானா பீயின் ஒரு மூலகமா? லானா எழுத்து இருக்கிறதா? இல்லை, ஆவே மூலகம் அன்று. பத்தாவது வினா ஜானா பீயின் ஒரு மூலகமா? இல்லை, ஆவே மூலகம் அன்று. இப்பொழுது நீங்கள் மூலகம் அன்று இல்லை என்ற தொடர்பை இந்த உதாரணத்தை கொண்டு மிக இலகுவாக புரிந்திருப்பீர்கள். அடுத்த விடயத்துக்கு செல்வோம். கீழே விவரித்த தொடைகளின் மூலகங்களை எழுதி காட்டுக. மூலகங்களை எழுதி காட்டுக. முதலாவது வினா A சமன் 36 காரணிகள். ஆகவே நாங்கள் தரம் 6, தரம் 7, தரம் 8 பாடங்களில் கூட இந்த காரணிகள் பற்றிய அறிவை பயன்படுத்தி செய்திருக்கின்றோம். காரணி என்பது 2 பெருக்கமாக எழுதப்பட வேண்டும். ஆகவே 36 2 பெருக்கங்களாக எழுதினீர்கள் என்றால் கிடைக்கின்ற விடைதான் காரணியாக கிடைக்கும். ஆகவே 36 எழுதக்கூடிய வாய்ப்புகள் எவ்வாறு அமையும் பாருங்கள். 36 எழுதினீர்கள் என்றால் 1 தர 36, 2 தர 18, 3 தர 12, 4 தர 9, 5 பிரிவடாது 6 தர 6. இனி 7 இல்லை, 8 இல்லை, 9 இங்கே வந்துட்டு. ஆகவே 36 காரணிகள் எழுதினீர்கள் என்றால் 1 2 3 4 6. மீண்டும் 6 எழுதலாமோ? இங்கே தொடையில் எழுதும் பொழுது ஒரு மூலகம் எத்தனை தடவை எழுதப்படல் வேண்டும்? ஒரு தடவை தான் எழுதப்படல் வேண்டும். ஆகவே இங்கே 1 2 3 4 6 9 12 18 36. இதன் விடையானது வரமையும் 1 2 3 4 5 6 9 12 18 36 என அமையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கே காரணிகள் என்று சொன்னால் இவ்வளவு எண்களாலும் தான் அந்த 36 ஆனது மீதியின்றி வகுபடக்கூடியதாக இருக்கும். அடுத்து இரண்டாவது வினாவை பாருங்கள். 10க்கும் 30க்கும் இடைப்பட்ட முதன்மை எண்கள். முதன்மை எண்கள் என்று சொன்னால் 2 காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள். அல்லாவிட்டால் நாங்கள் இங்கே விடைகளை எழுதுவதற்கு சுலபமாக இன்னொரு வரைவிலக்கணத்தை பாவிக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்றாலும் தன்னாலும் வகுபடக்கூடிய எண்கள். வேறு எந்த எண்ணாலையும் அந்த எண்கள் வகுபடக்கூடாது. ஆகவே அந்த 2 என்பது ஒன்றாலும் தன்னாலும் தான் வகுபடும். ஆகவே ஒரே ஒரு இரட்டை முதன்மை எண் 2 தான். 2ஐ தவிர மிகுதி இரட்டை எண்கள் எல்லாம் வராது. ஏன்? மிகுதி இரட்டை எண்கள் எல்லாம் 2ஆல் வகுபடும். ஆகவே ஒரே ஒரு இரட்டை முதன்மை எண் 2 தான். ஆகவே
அந்த இரட்டை எண்களை நாங்கள் எழுத தேவையில்லை. ஆகவே இங்கே 10 என்பது 10 பெறாது, 30 பெறாது. ஆகவே 11 என்பது ஒன்றாலும் தன்னாலும் தான் பாகுபடும். 13 என்பதும் ஒன்றாலும் தன்னாலும் தான் பாகுபடும். 15 என்பது 3ஆல் பாகுபடும். என்ன? ஆகவே ஒன்றாலும் தன்னாலும் பாகுபட்டு வேறு என்ன பாகுபட்டா முதன்மையன் இல்லை. 17 ஒன்றாலும் தன்னாலும் தான் பாகுபடும். அதே போல 19 ஒன்றாலும் தன்னாலும் தான் பாகுபடும். 21 3ஆலும் பாகுபடும், 7ஆலும் பாகுபடும். ஆகவே அங்கே அடங்காது. அதே போல 23 ஒன்றாலும் தன்னாலும் தான் பாகுபடும். 25 5ஆல் பாகுபடும். 27 3ஆல் பாகுபடும், 9ஆல் பாகுபடும். ஆகவே அமையாது. அதே போல 29. ஆகவே 10க்கும் 30க்கும் இடைப்பட்ட முதன்மை எண்கள் இவ்வாறு அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்து 3வது வினாவை பார்ப்போம். இங்கே வவல்ஸ் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள். ஆகவே நாங்கள் இங்கே இதை நீங்கள் வாசிக்க கூடாது. இந்த சொல்லில் இருக்கிற எழுத்துக்களை தான் நீங்கள் எழுத வேண்டும். சரியா? வவல்ஸ் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள். ஆகவே இந்த சொல்லில் உள்ள எழுத்துக்களைத்தான் நீங்கள் கருத வேண்டும். சரியா? நாங்கள் அங்கே ஆங்கில உயிரெழுத்துக்கள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் AEIOU எழுத முடியும். ஆனால் விகடகவி என்று சொல்லில் உள்ள எழுத்துக்கள் என்று சொன்னால் வீணா, கானா, டானா. அதே போலதான் அந்த வினாவை கேட்டுக்கிறோம். வவல்ஸ் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் என்றால் இந்த சொல்லை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள். ஆகவே VOWLS ஒரு மூலகம் ஒரு தடவை தான் எழுதப்பட வேண்டும். இங்கே ஒவ்வொன்றும் தனித்தனியாகத்தான் இருக்கின்றது. அடுத்து 4வது வினா. ஓர் இலக்கத்தை மாத்திரம் கொண்ட முதன்மை எண்கள். ஓர் இலக்கத்தை மட்டும் கொண்ட என்றால் இலக்கம் என்று சொன்னால் என்ன? 0 to 9 வரை உள்ளதுதான் இலக்கம். ஆகவே அந்த இலக்கங்கள் சேர்ந்துதான் எண்கள் உருவாகும். அவை இங்கே கேட்கப்பட்டது ஓர் இலக்கத்தை மாத்திரம் கொண்ட முதன்மை எண்கள் என்று சொன்னால் அங்கே 0க்கும் 10க்கும் இடையில் இருக்கின்ற முதன்மை எண்களை எழுத வேண்டும். அவை முதலாவது முதன்மை எண் என்ன? 2. அடுத்தது 3. 4 வராது 5. 7. 9 வராது 3ஆல் பாகுபடும். ஆகவே 2 3 5 7 ஆகும். 5வது வினா. ஈசமன் 50 முதன்மை காரணிகள். ஆகவே 50 முதன்மை காரணி என்று சொன்னால் 50ஐ முதன்மை காரணி பெருக்கமாக எழுதுவோம். 2ஆல் பிரிச்சிங்க என்றால் 25. 2ஆல் 5ஆல் பிரிச்சிங்க என்றால் 5. 5ஆல் பிரிச்சிங்க என்றால் 1. ஆகவே 2 தர 5 தர 5. ஆகவே இதுண்ட முதன்மை காரணி என்றால் 2. இங்கே 5 2 தரம் இருக்கிறது. ஒரு காத்தான் எழுத வேண்டும். ஆகவே 2, 5. ஆகவே 2, 5. இவ்வாறு நீங்கள் நேரடியாக எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கே காரணிகள் தரப்பட்டிருந்தால் எவ்வாறு மூலகங்களை எழுதுவது என்பது தொடர்பாக காட்டப்பட்டு உள்ளது. அடுத்த வினாவை பாருங்கள். இசையின் சுரங்கள். எத்தனை சுரங்கள் இருக்கிறது? 7. ச ரி க ம ப த நி. ஆகவே அவ்வளத்தையும் எழுத வேண்டும். ச ரி க ம ப த நி. திருப்பி சா வருமா? இங்கே சா வந்து விட்டது. ஆகவே ச ரி க ம ப த நி. ஆகவே இசையின் சுரங்கள் 7. ஆகவே அங்கே 7 மூலகங்களும் எழுதி காட்டப்படல் வேண்டும். 7வது வினாவாக 30க்கு குறைவான சதுர எண்கள். ஆகவே சதுர எண்கள் என்னும் பொழுது அந்த எண்ணை அந்த எண்ணால் பெருக்கும் பொழுது சதுர எண்கள் பெறப்படும். அவை முதலாவது சதுர எண் 1ஐ 1ஆல் பெருக்கினால் பெறப்படும். ஆகவே ஓர் 1 எவ்வளவு? 1. 2வது சதுர எண் 2 தர 2 4. 3வது சதுர எண் 3 தர 3 9. 4வது சதுர எண் 4 தர 4 16.
ஐந்தாவது சதுரன் 5 தர 5 25. ஆறாவது சதுரன் 6 தர 6 36. ஆனால் அது 30க்குள்ளேயே வருது இல்லை. அவை சதுரன்கள் என்பது பொழுது இங்கே வரையறுக்கப்பட்டு விட்டது 30க்கு குறைவான அவை 1 4 9 16 25 என அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்து 8வது வினாவை பாருங்கள். 8 20க்கு குறைவான முக்கோண எண்கள். அவை முக்கோண எண்கள் என்னும் பொழுது முதலாவது முக்கோணன் 1, இரண்டாவது முக்கோணன் காண வேண்டும் என்று சொன்னால் முதல் 2 எண்களையும் கூட்டினால் போதுமானது. மூன்றாவது முக்கோணன் முதல் 3 எண்களையும் கூட்ட வேண்டும். நான்காவது முக்கோணன் முதல் 4 இலக்கங்களையும் கூட்ட வேண்டும். ஆகவே 20க்கு குறைவான முக்கோண எண்கள் என்று சொன்னால் முதலாவது முக்கோணன் என்னவா இருக்கும்? அப்ப 1. இரண்டாவது முக்கோணன் 1 2 கூட்ட வேண்டும். இதோட 2 கூட்டினீங்க என்றால் 3. மூன்றாவது முக்கோணன் 1 2 3 கூட்டணும். இரண்டாவது இலக்கத்தோட 3 கூட்டினீங்க என்றால் 6. நான்காவது முக்கோணன் 1லிருந்து 4 வரை கூட்ட வேண்டும். மூன்றாவது முக்கோணோட 4 கூட்டினீங்க என்றால் விடையானது பெறப்படும். ஐந்தாவது முக்கோணன் முதல் 5 இலக்கங்களையும் கூட்ட வேண்டும். நாலாவது இலக்கம் 10, முதல் 4 இலக்கங்களையும் கூட்டுத்தொகை 10. அஞ்சாவது கூட்டினீங்க என்றால் 15. 6 கூட்டினீங்க என்றால் 21. அங்கே அமையாது. ஏன்? 20க்கு உட்பட்டது தான் கேட்டது. முக்கோண எண்கள் 1 3 6 10 15 இருக்கும். எதுக்கு? தொடை ஏச்சுக்குரிய முக்கோண எண்கள். அடுத்த வினாவை பாருங்கள். கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியாயின் சரி என்ற அடையாளத்தையும் பிழையாயின் பிழை என்ற அடையாளத்தையும் இடுக. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 என்பது இங்கே தொடை அடையாளத்துக்கு தரப்பட்டுள்ளது. 2 3 5 7. இங்கே 3னது ஒரு மூலகம்தான். 3ஆனது இந்த தொடையில ஒரு மூலகமாகத்தான் இருக்கு. இந்த கூற்று சரியா பிழையா? இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு. கூற்றுவானது சரியாகும். இரண்டாவது வினா. இங்கே எக்ஸ் ஏ பி சி டி என்ற மூலகத்தின் ஒரு மூலகமாக இருக்கிறதா? இல்லை. ஏன்? இங்கே எக்ஸ் இருக்கிறது, இங்கே இருக்கிறதா தொடைக்க? இல்லை. மூலகமா வருமா? வராது. மூலகம் என்ற குறியீடு தந்திருக்கிறார்கள். கூற்று என்னவா இருக்க போறது? பிழையாக இருக்க போகின்றது. மூன்றாவது வினா. கானா மூலகம் இல்லை இந்த தொடையின் மானா தூணா ராணா டானா என்ற மூலகங்களை உள்ளடக்கிய தொடையின் மூலகம் இல்லை. இங்க பாருங்கள், கானா என்பது இந்த தொடையில் இருக்கா? இல்லை. மூலகம் இல்லைன்னு நான் எழுதியிருக்கிறேன். இந்த கூற்று என்னவா இருக்க போது? சரியாக இருக்க போகின்றது. அடுத்து 4வது விடையாக முக்கோணி ஒரு பல்கோணியாக அமையுமா? அதாவது பல்கோணியின் மூலகம் இல்லை. பல்கோணி என்று சொன்னால் என்னது? பல்கோணி என்றால் நேர்கோடுகளால் அடைக்கப்பட்ட மூடிய தளவுருக்களை பல்கோணிகள் என்று சொல்லுவோம். ஆக குறைந்த நேர்கோடுகள் 3 தான் தேவை ஒரு பல்கோணி அமைப்பதற்கு. அந்த பல்கோணி முக்கோணியாக இருக்கு. ஆக குறைந்த நேர்கோடுகளை கொண்டு அமையும் பல்கோணி முக்கோணியாக இருக்கும். இங்கே தரப்பட்ட கூற்றில் முக்கோணியானது பல்கோணியின் மூலகம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். கூற்று என்னவா இருக்க போறது? தவறாக இருக்க போகின்றது. அடுத்து பாருங்க. கொழும்பு என்பது இலங்கையில் உள்ள ஒரு நகரமாகும். இங்கே கொழும்பு அனைத்தையும் உள்ளடக்கியது தான் கொழும்பு. கொழும்பு 1 2 3 எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் கொழும்பு இருக்கிறது. அது ஒரு நகரம். சரியா? கொழும்பு என்பது ஒரு இலங்கையில் உள்ள நகரத்தில் ஒரு மூலகமாகத்தான் இருக்கும். 6வது வினாவை பாருங்கள். 45 5ன் ஒரு மடங்காகும். 5ன் ஒரு மடங்கு தான் இந்த 45. இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. 45 5ஆல் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். அது தொடையாக இருக்கும். 33 என்பது 11ன் ஒரு மடங்கு அல்ல. 11ன் ஒரு மடங்கு இந்த மூலகம் இல்லை 33. அந்த கூற்று பிழையானது. இருநூற்றி 237 என்னும் ஒரு இலக்கமாகும். எது? இந்த 7 என்பது 237 என்னும் இலக்கத்தின் ஒரு இலக்கம்.
அவங்க 237 என்று உருவாகினது. 2, 3, 7 என்ற இலக்கங்கள் சேர்ந்தால் 237 உருவாகினது. அவை கூற்று என்னவா இருக்க போது? உண்மையாக இருக்க போகிறது. இப்படி V என்பது உரோம எண்களின் மூலகம் இல்லை. 5ஐ குறிப்பதற்குத்தான் பயன்படுத்தப்படுறது இந்த V. ஆவை அது ஒரு மூலகம் உரோம இலக்கத்தின். ஆவை கூற்று தவறு. அடுத்த 10வது வினா, 10இன் மடங்குகள் எது? 15 என்பது 10இன் மடங்காக இருக்குமா? இல்லை. 10இன் மடங்கு என்று சொன்னால் 1வது இலக்கம் 0 இருக்க வேண்டும். ஆவை இங்கே மூலகம் என தரப்பட்டுள்ளது. ஆவை கூற்று என்னவா இருக்க போறது? தவறாக இருக்க போகிறது. ஆவை இவ்வாறு தரப்படும் பொழுது நீங்கள் மூலகங்களை இடங்காடக்கூடியதாக இருக்கும். அவை தரம் 8இல் இந்த மூலகம் அன்று என்ற பயன்பாடு மிக அவதானமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களோட பாடப்பிறப்புக்குள்ள இந்த வினாக்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்கும். அடுத்த வினாவாக பாருங்கள், தொடை ஒன்றில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை. அவை தொடை ஒன்றிலுள்ள மூலகங்களின் எண்ணிக்கை என்று சொன்னால் உங்களுக்கு அந்த தொடையானது விவரிக்கப்பட்டிருந்தால் அந்த தொடையை மூலகங்களை எழுதக்கூடியதாக இருப்பீர்கள். ஆகவே அந்த தொடையில் இருக்கிற மூலகங்களை எண்ணி சொன்னீங்கள் என்று சொன்னால் அதுதான் தொடையின் மூலகத்தின் எண்ணிக்கையாகும். ஆகவே மூலகங்களின் எண்ணிக்கையை எவ்வாறு குறிப்பது? ஆகவே மூலகங்களின் எண்ணிக்கையை குறிப்பதற்கு நாங்கள் A என்ற தொடையை கருதினோம் என்று சொன்னால் மூலகங்களின் எண்ணிக்கையை எவ்வாறு குறிக்கலாம் என்று சொன்னால் நம்பர் ஆஃப் A என சொல்வோம். அதாவது A இந்த தொடையில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் A என அழைக்கப்படும். ஆகவே இங்கே NA என சொல்வதில்லை. அதாவது நம்பர் ஆஃப் A என சொல்ல வேண்டும் நீங்கள். சரியா? அதாவது தொடை ஏயிலே இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கையானது இப்படி நம்பர் ஆஃப் A என்ற குறியீட்டினால் குறிக்கப்படும். இங்கே பாருங்கள், A என்ற தொடையில் A, B, C, D, E என்ற மூலகங்கள் இருந்துச்சென்றால் இந்த A என்ற தொடைக்கு 1, 2, 3, 4, 5 ஆகிய 5 மூலகங்கள் உண்டு. ஆகவே இதனை நம்பர் ஆஃப் A என எழுதி நான் குறிக்க வேண்டும். ஆகவே நம்பர் ஆஃப் A எவ்வளவு? 5. ஆகவே இங்கே இரட்டை அழைப்பு பயன்படுத்தக்கூடாது. ஆகவே அதனை அவதானிக்க வேண்டும். இது தொடை, இது மூலக எண்ணிக்கை. ஆகவே தொடைக்கு நாங்கள் இரட்டை அழைப்பு குறி பாவிக்கிறோம். மூலக எண்ணிக்கையை பாவிக்கிறோமோ? இல்லை. இது மூலக எண்ணிக்கையை குறிக்கும். ஆகவே தரம் 8இல் உள்ளடக்கப்பட்ட விடயத்திலும் இந்த நம்பர் ஆஃப் A உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதாவது தொடை ஒன்றில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை தான் நம்பர் ஆஃப் Aயினால் குறிக்கப்படும். ஆகவே இங்கே மூலகங்களின் எண்ணிக்கையானது இரட்டை அடைப்புக்குள் எழுதப்படவில்லை. இரட்டை அடைப்புக்குள் எழுதப்பட்டால் அது மூலகமாக கருதப்படும். அடுத்த உதாரணம் ஒன்றை பார்ப்போம். 10க்கும் 20க்கும் இடையிலான 3இன் மடங்குகள் என்ற தொடையில் உள்ள தொடையின் உறுப்புகளை எழுதி அவற்றின் எண்ணிக்கையை எழுதுக. ஆகவே உறுப்புகள் என்பது இங்கே மூலகங்களாக கருதப்படும். ஆகவே இங்கே 10க்கும் 20க்கும் இடையிலான 3இன் மடங்குகள். ஆகவே அந்த மடங்குகளை எழுதும் பொழுது என்னென்று எழுதுவது? 10க்கும் 20க்கும். ஆகவே 10ம் பெறாது, 20ம் பெறாது. ஆகவே 3ஆல் வகுபடக்கூடிய எண்கள். ஆகவே B என்ற தொடை எவ்வாறு அமையும்? 12, 15, 18 என அமையக்கூடியதாக இருக்கும். ஆகவே 12, 15, 18. ஆகவே எத்தனை மூலகங்கள் இருக்கிறது? எந்த தொடையில? B என்ற தொடையில. ஆகவே இதில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை எவ்வாறு சொல்வது? நம்பர் ஆஃப் B. B என்ற தொடையில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை சொல்வது நம்பர் ஆஃப் B எவ்வளவு? 3. ஆகவே இங்கே தொடை அடையாளத்தை மறந்து போய் போடக்கூடாது. சரியா? மூலகங்கள் எண்ணிக்கைக்கு தொடை அடையாளம் குறிக்கப்படுவது இல்லை. இங்கே P என்ற தொடையில் 7, 14, 21, 28, 35, 42 என்ற மூலகங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாயின் நம்பர் ஆஃப் Pயை காண்க. ஆகவே இந்த P என்ற தொடையில் இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6. ஆகவே நேரடியாக 6 என எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, Q என்ற தொடையில A, B, C, X, Y என்ற மூலகங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஆயின் நம்பர் ஆஃப் Qவை காண்க.
இந்த Q என்ற தொடையில் இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கையை எழுதுங்க. 1 2 3 4 5. ஆகவே இங்கே தொடையானது மூலகங்களாக தரப்பட்டிருக்கும் பொழுது இலவாக அந்த மூலக எண்ணிக்கையை எழுதி செய்யக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளில் தொடையானது விவரிக்கப்பட்டிருந்தால் மூலகங்களாக நீங்கள் எழுத பின்பு மூலகங்களின் எண்ணிக்கையை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். 6 என்ற தொடையில் மகரகம என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் ஆயின் நம்பர் ஆஃப் ஆரை காண்க. 6 என்ற தொடை இப்படி இருக்கும் என்றால் நம்பர் ஆஃப் ஆரை காண சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 6 என்ற தொடையை முதலில் எழுத வேண்டும். 6 என்ற தொடை எவ்வாறு அமையும்? மகரகம என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் என்றால் ஒவ்வொரு எழுத்துக்களையும் பார்க்க வேண்டும். மானா, கானா, ராணா. மீண்டும் காணா வராது. அதே போல மீண்டும் மானா வராது. ஆவே மானா, கானா, ராணா. இந்த 3 எழுத்துக்களையும் வச்சுத்தான் அந்த சொல்லு உருவாக்கப்பட்டுள்ளது. மானா, கானா, ராணா என்ற வச்சுத்தான் மகரம என்ற சொல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆவே 6 என்ற தொடையில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை 1 2 3. ஆவை இவ்வாறு நேரடியாக விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். கொமன் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் ஆயின் எஸ் என்பது இவ்வாறு இருக்கும் ஆயின் நம்பர் ஆஃப் எஸ்ஐ காண்க. ஆவை எஸ் என்ற தொடை எவ்வாறு அமையும்? எஸ் என்ற தொடை எவ்வாறு அமைய போறது? இந்த கொமன் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் ஆவை சியை கொண்டு உருவாயிருக்கும். அதே போல ஓவை வைத்து உருவாயிருக்கும். இங்கே எம்ஐ வைத்து உருவாயிருக்கும். இங்கே மீண்டும் எம் இருக்கின்றது. ஆவே எழுத தேவையில்லை. ஓவும் எழுதிவிட்டோம். என் ஆவே சி கம ஓ கம எம் கம என். ஆவே எத்தனை மூலகங்கள் இருக்கும்? 4 மூலகங்கள் காணப்படும். 5வது வினாவை பாருங்கள். டி என்ற தொடை 2 5 7 10 ஆயின் நம்பர் ஆஃப் ட்ரீயை காண். ஆவை இங்கே டி என்ற தொடை மூலகங்களாக தரப்பட்டுள்ளது. அவை 1 2 3 4 என எழுத வேண்டும். அடுத்து 6வது வினாவை பாருங்கள். ஜூ என்ற தொடை 1.1 2.2 3.3 4.4 5.5 6.6 7.7. அவை இங்கே மூலகங்கள் கமவினால் வேறுபடுத்தப்பட்டுள்ளது. அவை இது ஒரு மூலகம், இது ஒரு மூலகம், இது ஒரு மூலகம், இது ஒரு மூலகம். அதைத்தான் மூலமாக கருத வேண்டும். இப்போ இந்த ஒவ்வொரு புள்ளிகளையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. அவை 1 2 3 4 5 6 7. அவை நம்பர் ஆஃப் ஜூ சமன் 7ஆக கருதப்படும். அவை இங்கே 5வது வினா 6வது வினாவை கவனமாக அணுக வேண்டும். இங்கே கமவினால் மூலகங்கள் வேறுபடுத்தப்பட்டுள்ளது. ஆவி 2 என்பது முழுவதும் சேர்ந்ததுதான். இப்போ நீங்கள் இங்கே கருதக்கூடாது 2 அரை என்பது தனி மூலகம், 5 அவ்வாறு எழுதினால் பிழையானது. இங்கே 2 என்பதுதான் ஒரு மூலகமாக கருதப்படும். ஏன்? மூலகங்கள் கமவினால் வேறுபடுத்தப்படும். அவ் இது ஒரு மூலகம், இது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டம், இது ஒரு கூட்டமாக அமையும். அடுத்த வினாவை பாருங்கள். ஏ என்ற தொடை AEIOU ஆயின் பி என்ற தொடை இங்கே குறியீடு சக குறியீடு, சய குறியீடு, தர அரண வர்க்க மூலமாயின் நம்பர் ஆஃப் ஏ எத்தனை? ஆவை நம்பர் ஆஃப் ஏ என்று சொன்னால் ஏயில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை. ஆவை ஏயில் இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 1 2 3 4 5. ஆவை நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு? 5. இரண்டாவது வினா, நம்பர் ஆஃப் பி எத்தனை? ஆவே நம்பர் ஆஃப் பி 1 2 3 4 5. ஆவே நம்பர் ஆஃப் பி எவ்வளவு? 5. நம்பர் ஆஃப் ஏ சமன் நம்பர் ஆஃப் பி ஆகுமா? அதாவது ஏயில் இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கையும் பியில் இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கையும் சமனா? அவை அவ்வாறு கேட்டு பார்க்க வேண்டும். ஆவே நம்பர் ஆஃப் ஏ என்று சொன்னால் ஏயில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பி என்பது பியில் இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை. ஆவே இந்த எண்ணிக்கையும் இந்த எண்ணிக்கையும் சமனாதான் கேட்டிருக்காரு. சமன் ஆகுமா? ஆவே இங்கே 5 இங்கே 5 என்றவுடையால் விடை ஆம். ஆவை காரணம் எழுத வேண்டும். மூலகங்களின் எண்ணிக்கை சமன். மூலகங்களின் எண்ணிக்கை சமன்.
மூலகங்களின் எண்ணிக்கை சமன் என்பதால் அது இந்த கூற்று உண்மையாக இருக்கும். அடுத்து அது தொடர்பான பயிற்சியை பார்ப்போம். A என்ற மூலகம் 3, 7, 9, 10, 12 என தரப்பட்டுள்ளது. ஆகவே நம்பர் ஆஃப் A என்பது அர்த்தம் A யில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை. ஆகவே 1, 2, 3, 4, 5. ஆகவே நேரடியாக விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வினா, B என்பது 20 காரணியாயின் நம்பர் ஆஃப் B ஐ காண்க. ஆகவே நம்பர் ஆஃப் B ஐ காணணுமெண்டா B என்ற தொடை என்ற மூலகத்தை எழுத வேண்டும். ஆகவே 20 காரணி என்று சொன்னால் 20 பிரிக்கக்கூடிய எண்கள் அல்லது 20 2 பெருக்கமாக எழுத வேண்டும். எழுதக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்கள். ஆகவே அவ்வாறு எழுதும் பொழுது உருவாகும் எண்கள் தான் 20 பிரிக்கக்கூடிய எண்களாக அமையும். ஆகவே 20 எழுதினோம் என்றால் 1 தர 20, 2ஆல் பிரிவடும் 2 தர 10, 3ஆல் பிரிவட மாட்டாது 4ஆல் பிரிவடும் 4 தர 5. ஆகவே 1, 2, 4, இனி 5ஆலாம் பிரிவடும். ஆகவே 5, 10, 20. ஆகவே 1, 2, 4, 5, 10, 20. ஆகவே Bயில் இருக்கிற மூலகங்கள் 1, 2, 4, 5, 10, 20. ஆகவே இதில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1, 2, 3, 4, 5, 6 ஆகும். மூன்றாவது வினா, C சமன் 10க்கும் 30க்கும் இடையிலான முதன்மை எண்களாயின் நம்பர் ஆஃப் C ஐ காண்க. C என்ற தொடை 10க்கும் 30க்கும் இடைப்பட்ட முதன்மை எண்கள். ஆகவே முதன்மை எண்கள் தொடர்பாக முன்பு கற்றிருக்கின்றோம். ஒன்றாலும் தன்னாலும் பாகுபடுவது இரட்டை எண்கள் அமையாது. ஆகவே 11, 13, 15 மூன்றால் பாகுபடும், 17, 19, 21 மூன்றாலும் பாகுபடும், 7ஆலும் பாகுபடும், 23, 25 5ஆல் பாகுபடும், 27 என்பது 3ஆலும் 9ஆலும் பாகுபடும். ஆகவே 29. ஆகவே எத்தனை மூலகங்கள்? 1, 2, 3, 4, 5, 6. அடுத்த வினாவை பாருங்கள். D என்றது தொடை 30ன் முதன்மை காரணிகள். ஆகவே 30 முதன்மை காரணி எழுதுவோம். 30 2ஆல் பிரிச்சிங்கள் என்றால் 15. இனி 3ஆல் பிரிக்கலாம் 5, 5ஆல் பிரிச்சா 1. ஆகவே 2 தர 3 தர 5. ஆகவே முதன்மை காரணிகள் 2, 3, 5. ஆகவே D என்ற தொடைக்குரிய மூலகங்கள் 2, 3, 5. ஆகவே எத்தனை மூலகங்கள் இருக்கிறது? 3. ஐந்தாவது வினாவை பாருங்கள். மாற்றறை என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள், மேற்குறிப்பிட்ட சொல்லுள்ள இருக்கிற எழுத்துக்கள். ஆகவே M, A, T, A வந்துட்டது, R, A வந்துட்டு. ஆகவே M, A, T, R என்ற எழுத்துக்களை வைத்துத்தான் இந்த சொல் உருவாகி இருக்கிறது. ஆகவே ஈயில இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கையானது எத்தனையா இருக்க போறது? 4ஆக இருக்க போகிறது. அடுத்த ஆறாவது வினா, F என்ற தொடையில் ஆனது 144ன் முதன்மை காரணிகள் ஆகும். ஆகவே 144ஐ என்ன செய்ய வேண்டும்? முதன்மை காரணி பெருக்கமாக எழுதுங்க. 2ஆல் பிரிச்சிங்க என்றால் 72, 2ஆல் பிரிச்சிங்க என்றால் 36, 2ஆல் பிரிச்சிங்க என்றால் 18, 2ஆல் பிரிச்சா 9, 3ஆல் பிரிச்சா 3, 3ஆல் பிரிச்சா 1. ஆகவே இங்கே 2 தர 2 தர 2 தர 2 தர 3 தர 3. ஆகவே ஒரு மூலம் ஒரு காத்தான் எழுத வேணும். ஆகவே 2 இங்கே 3. ஆகவே 2ஐயும் 3ஐயும் கொண்டுதான் அதன் முதன்மை காரணிகள் அமையும். ஆகவே ஒரு மூலகம் ஒரு காத்தான் எழுத வேணும் என்றபடியா 2, 3. ஆகவே நம்பர் ஆஃப் F என்ற தொடையில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும்? 2ஆக காணப்படும். அடுத்த பாருங்கள், சூனிய தொடை. ஆகவே தரமட்டில் அடுத்த பாடமாக சூனிய தொடையானது உள்ளடக்கப்பட்டுள்ளது. இங்கே சூனியம் என்பது மூலகங்கள் எதுவும் இல்லாத தொடை. நாங்கள் ஜாதாயின ஒரு தொடையை கருதினோம் என்றால் அதுக்கு மூலகங்கள் இருக்க மாட்டாது. ஆகவே அவ்வாறான தொடைகளை நாங்கள் சூனிய தொடை என கூறுவோம். மூலகங்கள் எதுவுமற்ற தொடை சூனிய தொடை என அழைக்கப்படும். ஆகவே இங்கே சூனிய தொடை என்பது மூலகங்கள் எதுவும் இருக்காவிட்டால்
நாங்கள் என்ன எழுத வேண்டும்? ஒரு ஏ என்ற தொடை எழுதினோம் என்றால் அதன் மூலகங்கள் இல்லை. ஆகவே இவ்வாறு இரட்டை அடைப்புக்குறிக்குள் ஒன்றும் இல்லாமல் எழுத வேண்டும். மூலகங்களே இல்லை, ஆகவே வறுமையாக விட வேண்டும். இதற்கு குறியீடாக சில வேளைகளில் நாங்கள் இதனையும் பயன்படுத்துவோம். மூலகங்கள் எதுவுமற்ற தொடை என்று சொன்னால் ஏ என்றது இவ்வாறு எழுதக்கூடியதாக இருக்கும், சூனிய தொடை. ஆகவே இங்கே இந்த சூனிய தொடையானது ஒரு கிரேக்க சொல் என்று எழுத்துண்டா இந்த வடிவம் இவ்வாறு ஒரு வட்டம் போட்டுட்டு வெட்டி விடுறது, அது சூனிய தொடையை குறிக்கும். நீங்கள் இதை எழுதும் பொழுது இவ்வாறு எழுதக்கூடாது. தொடைக்கு எழுதிட்டு இப்படி வெட்டி விட்டீங்கள் என்றால் இது மூலகமாக கருதப்பட்டுவிடும். சரியா பிள்ளைகள்? இது மூலமாக கருதப்பட்டுவிடும். ஆகவே இவ்வாறு எழுதிவிட்டீங்கள் என்றால் முழு வினாக்களுக்கும் விடை பிழைத்துவிடும். அவை சூனிய தொடை என்று சொன்னால் இது என்னவா இருக்க வேண்டும்? வறுமையாக இருக்க வேண்டும். சரியா? அல்லது நேரடியாக ஏ சமன் இவ்வாறு வட்டம் போட்டு வெட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அது சூனிய தொடையை குறிக்கும். அதை பாருங்கள், மூலகங்கள் எதுவும் இல்லாத தொடை சூனிய தொடை எனப்படும். அதுக்கு உதாரணம் பார்த்தோம் என்று சொன்னால் பறக்கும் யானைகள். யானை எப்போ பறந்திருக்கின்றதா? பறவைகள்லாம் பறக்கும். ஆகவே பறக்கும் யானைகள் உண்டா? இல்லை, அவ மூலகம் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த தொடைக்கு என்ன எழுதுவது? வறுமையாக எழுத வேண்டும். ஆகவே இங்கே ஏ சமன் என்ன வரும்? இவ்வாறு வறுமையாக இருக்கும், சூனியமாக இருக்க போகிறது. இல்லாவிட்டால் என்ன எழுதுவீங்க? ஏ சமன் பை. ஆகவே இத்தொடைக்கு மூலகங்கள் இல்லாமையால் அது சூனிய தொடை எனப்படும். சூனிய தொடை ஒன்றை குறிப்பதற்கு இவ்வாறு இரட்டை அடைப்புக்குறிக்குள் மூலகம் எதுவும் எழுதாமலும் இந்த குறியீடும் அல்லது இவ்வாறு வட்டம் போட்டு இவ்வாறு வெட்டும் கிரேக்க எழுத்தும் பயன்படுத்தப்படும். ஆகவே கற்ற விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏ என்பது வருந்தொடையாக இருக்கும், அல்லது இங்கே வெட்ட வேண்டும் இவ்வாறு. ஆகவே நம்பர் ஆஃப் ஏ எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் பூஜ்ஜியமாக இருக்கு. மூலகங்கள் எதுவும் இல்லாவிட்டால் பூஜ்ஜியம். ஆகவே சூனிய தொடை பற்றி இங்கே விளங்கி இருப்பீர்கள். ஆகவே மூலகங்கள் எதை நிச்சயமாக கூற முடியாத விடத்து அது சூனிய தொடை என அழைக்கப்படும். ஆகவே அது தொடர்பான பயிற்சிகளை பார்ப்போம். பின்வரும் தொடைகளில் இருந்து சூனிய தொடைகளை இனங்கண்டு எழுதுக. அவை பாருங்க, முதலாவது வினா, எக்ஸ் என்ற தொடையானது பூஜ்ஜியத்துக்கு குறைவான முழு நேர் எண்கள். அவை எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், ஒரு எண்கோட்டில் பூஜ்ஜியத்துக்கு வலப்பக்கம் இருப்பதுதான் நேர் எண்கள். அவை பூஜ்ஜியத்துக்கு குறைவான என்று சொன்னால் இடப்பக்கமாக ஆக வேண்டும். அங்கே மறை எண்கள் தான் அமையும், நேர் முழு எண்கள் அமையாது. ஆகவே இதுக்கு தொடை இருக்கிறதா? இந்த தொடைக்கு மூலகங்கள் இல்லை. ஆகவே இந்த தொடை சூனிய தொடை. இவ்வாறு எழுத வேண்டும். அல்லாவிட்டால் எக்ஸ் சமன் இவ்வாறு எழுத வேண்டும். ஆகவே இது என்னது? சூனிய தொடை. அடுத்து இரண்டாவது வினாவை பாருங்கள். y என்ற தொடை மீதியின்றி 2ஆல் வகுபடக்கூடிய ஒற்றை எண்கள். ஒற்றை எண்களுக்கு வரைவிலக்கணம் என்னது? 2ஆல் வகுக்கும் பொழுது மீதி 1ஆக வரக்கூடிய எண்கள் தான் ஒற்றை எண்கள். ஆகவே 2ஆல் வகுக்கும் போது மீதியின்றி வரக்கூடிய ஒற்றை எண்கள் இருக்குமா? இல்லை. ஆகவே மூலகங்கள் இருக்கிறதா? இல்லை. ஆகவே இரட்டை அடைப்பு போட்டு வறுமையாக விட்டால் அது என்ன தொடை? சூனிய தொடை ஆகும். அடுத்து மூன்றாவது வினா, செட் தொடை 3 மீட்டரை விட உயரமான மனிதர்கள். அவை 3 மீட்டர் என்றா எவ்வளவு வரும்? என்ன, ஒரு பனையளவு உயரத்துக்கு வரக்கூடியதாக இருக்கு. யாராவது பனையளவு உயரத்துக்கு இருக்கிறார்களா? இல்லை. ஆக குறைந்த கூடியது மனிதர்கள் 1.9 1.8 மீட்டர். ஆக குறைந்தது 2 மீட்டரை விட குறைவாகத்தான் இருப்பார்கள். ஆகவே 3 மீட்டரை விட உயரமான மனிதர்கள் இருப்பார்களா? இல்லை. ஆகவே மூலகங்கள் வராது. ஆகவே என்ன தொடை? சூனிய தொடை. நான்காவது வினா, இங்கே P என்பது 11 மற்றும் 99க்கு இடைப்பட்ட 10 மடங்குகள். 11க்கும் 99க்கும் இடைப்பட்ட 10 மடங்குகள். 11க்கும் 99க்கும் இடைப்பட்ட 10 மடங்கு இருக்கா? ஓம்.
என்னென்ன இருக்கு 20 இருக்கிறது 30 இருக்கிறது 40 50 60 70 80 90 ஆவே 100 வராது என்ன ஏன் 99 கிடைப்பட்டല്ലോ ஆவே இது சூனியத்தோடையோ இல்லை அடுத்த 5வது வினா Q என்ற தொடையானது குட் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அவை குட்டில் எடுத்தீங்கன்னா G வரும் O வரும் ஒரு தான் O வரும் 2 தடவை பாய்த்து இருக்கிறோம் அவை ஒரு O எழுதலாம் D எழுதலாம் அவை G O D என்ற 3 எழுத்துக்கள் வருகிறது அவை இங்கே மூலகங்களின் எண்ணிக்கையை சொல்லக்கூடிய இருக்கிறதா இது என்னது சூனியத்தொடை இல்லை இங்கே யார் 1, 2, 3 ஆகிய இலக்கங்களின் மூலம் அமைக்கக்கூடிய 100ஐ விட கூடிய எண்கள் அவை இந்த இலக்கங்களை பயன்படுத்தி அமைக்கக்கூடிய 100ஐ விட கூடிய எண்கள் அமைக்கலாமா இந்த 1, 2, 3 பயன்படுத்தி ஆம் என்ன அமைக்கக்கூடிய எண்கள் 1 வச்சுக்கொண்டு முதலாவதா 123 அமைக்க முடியும் அல்லது 132 அமைக்க முடியும் இனி 2 எண்ணை முன்னுக்கு வச்சுக்கொண்டு எழுதுவோம் 213 அமைக்க முடியும் அல்லது 231 அமைக்க முடியும் அதே போல 3ஐ வச்சுக்கொண்டு எழுதினோம் என்றால் 312 அமைக்க முடியும் அல்லது 321 அமைக்க முடியும் அதை பார்த்தீங்கள் என்றால் இவ்வளவு எண்களையும் அமைக்கக்கூடியதாக இருக்கிறது அவை மூலகங்கள் வருகின்றது வரையறுக்கப்பட்டிருக்கிறது அவை யார் என்பது சூனியத்தொடை அல்ல அவை பார்த்தீங்கள் என்று சொன்னால் இங்கே சரி போட்ட அடையாளங்கள் சூனியத்தொடைகளை குறிக்கிறது மிகுதிகளுக்கு மூலகங்களின் எண்ணிக்கையை நாங்கள் கூறக்கூடியதாக இருப்பதால் அவை சூனியத்தொடை அல்ல அடுத்த பக்கத்தில் உள்ளதை பார்ப்போம் S என்பது 3 மற்றும் 3க்கு இடையான 7 மடங்குகள் 3 பெறலாம் 3க்கு இடையான 7 மடங்குகளும் வருமா என்பதை பார்ப்போம் 3ஐ விட குறைஞ்ச 7 மடங்கு இருக்கிறதா இல்லை ஆவே இது சூனியத்தொடை அடுத்த வினா இங்கே T என்ற மூலகம் என்னவா இருக்கிறது 0 என்ற மூலகத்தை உள்ளடக்கி இருக்கிறது ஆவே இங்கே T என்ற தொடை 0 என்ற மூலகத்தை உள்ளடக்கி இருப்பதால் இங்கே நம்பர் ஆஃப் T என்று வரப்போது மூலகங்கள் எண்ணிக்கை 1 ஆவே இது சூனியத்தொடை அமையுமா இல்லை ஆவே இது சூனியத்தொடை இல்லை ஏன் மூலகங்கள் எண்ணிக்கை இருக்கிறது 0 என அடுத்த வினாவை பாருங்க B என்ற தொடை இந்த சூனியத்தொடையின் குறியீட மூலகமாக கொண்டிருக்கிறது ஆவே Vக்கு ஒரு மூலகம் இருக்கிறது ஆவே V என்பது சூனியத்தொடை இல்லை இது நம்பர் ஆஃப் B எவ்வளவா இருக்க போறது 1 இருக்க போறது ஆவே சூனியத்தொடை இல்லை அடுத்து 10வது வினாவை பாருங்கள் W என்பது இரட்டை எண்களாலான முதன்மை எண்கள் ஆவை இரட்டை எண்களுடைய முதன்மை எண்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு இரட்டை எண் தான் இருக்கிறது முதன்மை எண்களில் அது என்னது 2 ஆவை இது சூனியத்தொடையா இல்லை அடுத்து பாருங்கள் X என்பது சதுர எண்களாலான முதன்மை எண்கள் முதன்மை எண்ணாகவும் இருக்கணும் சதுர எண்ணாகவும் இருக்கணும் அவை அவ்வாறான எண்கள் வருமா வராது ஏன் அந்த எண்ணை அந்த எண்ணால் பெருக்கினால்தான் சதுர எண் பெறப்படும் ஆவே அங்கே சதுர எண்களுடைய முதன்மை எண்கள் அமைய வருமா இல்லை ஆவே இதுக்கு மூலகங்கள் வருந்தொடையாக இருக்கும் ஆவே இது சூனியத்தொடை 12வது வினா Y என்பது முழுவெண்கள் ஆவே அங்கே முழுவெண்களை எழுதக்கூடியதாக இருக்கும் மூலகங்கள் எண்ணிக்கை வரையறுக்கப்படாவிட்டாலும் என்ன எவ்வளவு மட்டும் எழுத வேண்டும் என்று இருக்கோ இல்லை இங்கே மூலகங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு போகும் ஆவே வரையறுக்காவிட்டாலும் இது சூனியத்தொடையாக அமையாது என்ன 1 2 3 இவ்வாறு தொடர்ந்து செல்லும் அடுத்த வினாவுக்கு செல்வோம்
இங்கே 0 1 2 3 4 5 6 7 8 9 இத்தொடையை அவதானித்து பின்வரும் தொடைகளை மூலகங்களுடன் எழுதுக. ஆகவே இதில் இருக்கிற மூலகங்களை கொண்டுதான் இங்கே எழுத வேண்டும். ஏ என்பது இரட்டை எண். இரட்டை எண்கள் என்று சொன்னால் இதுக்குள்ள எழுதக்கூடிய எண்கள். ஆகவே இங்கே என்ன எழுதக்கூடியதாக இருக்கும்? 2 4 6 8. ஆகவே நம்பர் ஆஃப் எவ்வளவு? 1 2 3 4. இந்த மூலகங்களை அவதானித்து தான் விடை எழுத வேண்டும். இங்கே இரண்டாவது 3 மடங்குகள். இதில் இருக்கிற மூலகங்கள்ல 3 மடங்குகள் எழுத வேண்டும். ஆகவே பி என்பது 3 6 9 அமையும். ஆகவே நம்பர் ஆஃப் பி எவ்வளவு? 3. மூன்றாவது வினா சி என்பது முக்கோண எண்கள். ஆகவே முக்கோண எண்கள் என்று சொன்னால் முன்பு கற்றுவிட்டோம். 1 2 கூட்ட வேண்டும், 3 3 கூட்ட வேண்டும், 6 4 கூட்ட வேண்டும், 10. ஆகவே 10 இல்லை. ஆகவே 1 3 6. ஆகவே நம்பர் ஆஃப் சி எவ்வளவு? 3 கருதப்படும். இப்பொழுது நாங்கள் எங்கள் பாட புத்தகத்தில் உள்ள மீட்டர் பயிற்சி வினாக்களை முதலில் அணுகிக் கொண்டு அவற்றை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக பார்ப்போம். ஆகவே நாங்கள் தொடையை எவ்வாறு வரையறுக்கலாம், நன்கு வரையறுக்கப்பட்ட கூட்டம், தொடை எழுதும் பொழுது என்னென்னத்தை கவனிக்க வேண்டும், ஆங்கில பெரிய எழுத்து கொண்டு பெயரிட வேண்டும், ஒரு மூலகம் ஒரு தடவை வர வேண்டும், மூலகங்கள் கமவினால் வேறுபடுத்தப்பட வேண்டும் என கற்றுள்ளோம். அதே போல தொடையை ஒன்று விவரிக்கும் முறையிலும் மூலகங்களாக எழுதி காட்டும் முறையிலும் நாங்கள் கற்றிருக்கின்றோம். தரம் 7 வெண்வெறி படத்தில் எவ்வாறு மூலகங்களை காட்டுவது என்பது தொடர்பாக கற்றிருக்கிறீர்கள். அதனுடன் மூலகங்களின் எண்ணிக்கை சூனிய தொடை தொடர்பாக கற்றிருக்கின்றோம். அவை அவ்வளவு விடயங்களையும் உள்ளடக்கிய பயிற்சிகள் உங்கள் பாட புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது. அவற்றை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக பார்ப்போம். இப்பொழுது மீட்டர் பயிற்சி. உங்கள் பாட புத்தகத்தில் மீட்டர் பயிற்சியில் உள்ள முதலாவது வினாவை இப்பொழுது பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்களை பயிற்சி புத்தகத்தை பிரதி செய்து அவற்றிடையே ஒரு தொடையை நிச்சயமாக வரையறுக்கும் கூற்றுக்கு எதிரே. பாருங்கள், தொடையை நிச்சயமாக வரையறுத்தால்தான் அங்கே தொடை. கூற்றுக்கு எதிரே சரி எனவும் அவ்வாறு இல்லாவிடின் பிழை எனவும் குறியிடுக. பாருங்கள், முதலாவது வினா 0க்கும் 20க்கும் இடையே உள்ள 3 மடங்குகள். அவை 20க்கு இடையே உள்ள 3 மடங்குகள் என்று சொன்னால் அங்கே மூலகங்களை நாங்கள் வரையறுக்கக்கூடியதாக இருக்கும். முதலாவதுக்கு என்ன விட? 3 6 9 என்ன 12 15 18 இவ்வாறு வரையறுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே வரையறுக்கப்படக்கூடிய கூட்டத்தை தான் என்ன சொல்றது? தொடைகள் என்று சொல்வது. ஆகவே இது சரியானது. இரண்டாவது வினாவை பார்ப்போம். ஆண்டின் மாதங்கள். ஓராண்டில் எத்தனை மாதங்கள் இருக்கிறது? 12 மாதங்கள் இருக்கிறது. ஆகவே தை மாதம், மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இவ்வாறு 12 மாதங்களையும் எழுதக்கூடியதாக இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 12 மாதங்களையும் எழுதக்கூடியதாக இருந்தால் அங்கே வரையறுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டின் மாதங்களும் என்னவா இருக்க போறது? தொடையாக இருக்க போகிறது. அழகான பூக்கள். இங்கே அழகான பூக்கள் என்று சொன்னால் இங்கே அழகான பூக்கள் என்று சொல்லும் பொழுது என்னென்று சொல்லக்கூடியதாக இருக்கும்? நிச்சயமாக வேறு ஒன்றோட ஒப்பிட்டு தான் அந்த அழகை கூறக்கூடியதாக இருக்கும். வடிவான பூ எது, வடிவில்லாத பூ என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த விருப்பமான பூ வேறு ஒருவருக்கு வடிவில்லாமல் இருக்கலாம், வேறு ஒருவருக்கு வடிவாக இருக்கிறது உங்களுக்கு வடிவில்லாமல் இருக்கலாம். ஆகவே அங்கே வரையறுக்கப்படவில்லை. ஆகவே அழகான பூக்கள் தொடை என கொள்ள முடியாது. இங்கே 4வது வினா முதன்மை எண்கள்.
அவை முதன்மை எண்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே வரையறை இல்லை. ஆனால் உண்மையாக நீங்கள் தரம் 10 படிக்கும் பொழுது இந்த தொடையை நீங்கள் முதன்மை எண்களை நீங்கள் அங்கே தொடையாக வரையறுப்பீர்கள். இப்பொழுது கேட்கப்பட்ட வினாவில் தொடையை நிச்சயமாக வரையறுக்கும் கூற்று. தொடை என்று சொன்னால் நாங்கள் அங்கே முதன்மை எண்களை எழுதி கொண்டு போகக்கூடியதாக முடிவாக இருக்குமோ? இல்லை. இங்கே தரம் 8 நீங்கள் முதன்மை எண்கள் என்னும் பொழுது அங்கே வரையறுக்கப்படவில்லை. ஆகவே இதை நீங்கள் தொடை என கூற முடியாது. அதே போல 5வது வினாவாக உயரமான மனிதர்கள். உயரமான மனிதர்கள் என்படும் பொழுது வேறு ஒருவரிடம் ஒப்பிட்டுத்தான் அவரது உயரத்தை கதைக்க முடியும். ஒரு சிறிய குள்ளமான மனிதரும் உயரமான மனிதர். ஏன்? அவருக்கு அவர் உயரம். அவர் இன்னொருடன் ஒப்பிடும் பொழுதுதான் அவர் குள்ளமாக தெரிவார். ஆகவே உயரமான மனிதர்களும் அங்கே வரையறுக்கப்படவில்லை. ஆகவே இந்த வினாக்களில் நீங்கள் தொடையை நிச்சயமாக வரையறுக்கும் கூற்றுக்கு என்ற அடிப்படையில் முதல் 2 கூற்றுக்களும் உங்களுக்கு என்னவாக இருக்க போகிறது? தொடையாக இருக்க போகிறது. மிச்சத்தை வரையறுக்க முடியாமல் இருக்கின்றது. அங்கே முதன்மை எண்கள் என்னும் பொழுது அங்கே ஒரு வரையறை இல்லை. ஆனால் முதன்மை எண்களை நாங்கள் எழுதி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே அங்கே வரையறுக்கப்பட்டிருந்தால் அது முதன்மை எண். அங்கே வரையறுக்கப்பட்ட கேட்கப்பட்டபடியால் நாங்கள் அங்கே பிழையாக போடுகின்றோம். தொடையின் மூலகங்களை நிச்சயமாக இனங்காணத்தக்க பொது இயல்புகளின் மூலம் எழுதியுள்ள பின்வரும் தொடைகள் ஒவ்வொன்றினதும் அனைத்து மூலகங்களையும் இரட்டை அடைப்பினுள்ளே எழுதுவதன் மூலம் தொடையின மூலகங்களை இரட்டை அடைப்பினுள்ள மூலம் அத்தொடையை மறுபடியும் எழுதுக. பாருங்கள், A சமன் 0க்கும் 20க்கும் இடையே உள்ள நிறைவர்க்க என்னன்னு சொன்னால் அது சதுர எண்களாக அமையும். ஆகவே 1 1ஆல் பெருக்கினா 1, 2 2ஆல் பெருக்கினா 4, 3 3ஆல் பெருக்கினா 9, 4 4ஆல் பெருக்கினால் 16, 5 5ஆல் பெருக்கினா 20 வருமா? 25 வராது. ஆகவே 1 4 9 16 மூலகங்களை எழுதிவிட்டோம். 2வது வினா மகரகம என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள். அவை இந்த சொல்லை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் மானா கானா ராணா. அந்த 3 எழுத்துக்களும் தான் பேர்ந்து மீண்டும் கானாவும் மானாவும் பயன்படுத்தப்பட்டு உள்ளது. ஆகவே பி என்ற தொடை எவ்வாறு அமையும்? மானா கானா ராணா. ஆகவே இங்கே பாருங்கள், இரட்டை அடைப்புக்குள் எழுதப்பட வேண்டும். கமுவால் பிரிக்கப்பட்டுள்ளது. அதே பெயரிடப்பட வேண்டும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். 3வது வினா சி சமன் 31 நாட்களை கொண்ட மாதங்கள். ஆகவே 31 நாட்களை கொண்ட மாதங்களை நீங்கள் தரம் 5 கேட்டிருப்பீர்கள். இங்கே மேட்டில் இருக்கின்ற நாட்கள் என்னவாக இருப்பது? 31 நாட்களை கொண்ட மாதங்களாக அமையும். அவை தை மாதம், பங்குனி, மாசி மாதம் அமையாது, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி அமையாது, ஆடி, ஆவணி. அவை எழுதி கொண்டு போவோம். முதலாவது சி சமன் தை மாதம் அமையும். மாசி மாதம் 2ஆவதாக அமையும். அவை அமையாது, பள்ளத்துக்கு அமைகிறது. 3வது பங்குனி மாதம். 4வது சித்திரை மாதம் அமையாது. வைகாசி, ஆணி மாதம் 30, ஆடி, அதே போல ஆவணி, புரட்டாதி மாதம் 30 நாள், ஐப்பசி, கார்த்திகை அமையாது, மார்கழி. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 மாதங்கள் அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா இங்கே 41,242 என்னும் எண்ணில் உள்ள இலக்கங்கள். இந்த எண்ணை எழுதுவதற்கு பயன்படுத்தப்பட்ட இலக்கங்கள் தான் மூலகங்களாக வரும். அவை டி என்ற தொடையானது எவ்வாறு அமையும்? 4 1 2 4 எழுதிவிட்டோம், 2 எழுதிவிட்டோம். அவை 4 1 2 என்பதால் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இ என்பது இலங்கையின் மாகாணங்கள். அவை இலங்கையில் உள்ள மாகாணங்கள் எவ்வாறு அமையும்? 9 மாகாணங்கள் இருக்கின்றது. ஆவி இ சமன்
வடமாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், வடமத்திய மாகாணம், மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமுவா மாகாணம். அவங்க 8 மாகாணங்களில் இருக்கின்றோம். அடுத்ததாக என்ன பெற வேண்டும்? வடமேல் மாகாணம். ஆகவே இதை நீங்கள் முழுமையாக எழுத வேண்டும். வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், வடமத்திய மாகாணம், மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், வடமேல் மாகாணம். ஏ ஆனது 1 தொடக்கம் 15 வரையுள்ள 2 மடங்கு தொடையாகும். இத்தொடையின் மூலகங்களை நிச்சயமாக இனங்காணத்தக்க ஒரு பொது இயல்பின் மூலம் தொடையை எழுதுக. ஆகவே தொடை ஏ ஆனது எவ்வாறு விவரித்து எழுத வேண்டும்? ஏ ஆனது என்னென்று வரும்? 1 தொடக்கம் 15 வரையுள்ள 2 மடங்குகள். ஒன்று தொடக்கம் 15 வரையுள்ள 2 மடங்குகள். இவ்வாறு எழுத வேண்டும். அதே போல இரண்டாவதாக மூலகங்களை இரட்டை அடைப்புக்குறியில் எழுதுவதன் மூலம் தொடையை எழுதுக. அங்கே விவரிக்க எழுதப்பட்டுள்ளது தொடை வடிவில். ஏயினது மூலகம் 2 மடங்குகள். ஆகவே 15 வரையுள்ள 2 மடங்குகள் 2, 4, 6, 8, 10, 12, 14 என அமையக்கூடியதாக இருக்கும். அது மீட்டர் பயிற்சியில் உள்ள 3வது வினாவுக்கான விடையாகும். இப்பொழுது மீட்டர் பயிற்சியை தொடர்ந்து உங்கள் பாட புத்தகத்தில் உதாரணம் ஒன்றை பார்ப்போம். 4 என்பது நிறைவர்க்க எண்கள் தொடையின் ஒரு மூலகமாகும் என்பதை தொடை குறிப்பீட்டில் எழுதுக. ஆகவே 4 என்பது நிறைவர்க்க எண்ணின் தொடையின் ஒரு மூலகம். இதை கணக்கு விதமாக எழுதி காட்டலாம். நாங்கள் இப்படி ஒன்று முதல் எழுதுவோம், நேரடியாக எழுதுவோம். 4 என்பது நிறைவர்க்க எண்ணின் தொடையின் ஒரு மூலகம். ஆகவே உங்களுக்கு தெரியும் மூலகம் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? இவ்வாறு குறிக்கப்படும். ஆகவே 4 என்பது மூலகம். எதுண்ட? நிறைவர்க்க எண். ஆகவே இவ்வாறு எழுத முடியும். தொடை குறியீட்டில் நிறைவர்க்க எண். இவ்வாறு முதலாவது வழியில் எழுதக்கூடியதாக இருக்கு. இவ்வாறு எழுத முடியாதவர்கள் இன்னொரு முறையில் எழுதலாம். என்னண்டு? ஏ என்ற தொடை ஒரு நிறைவர்க்க எண்ணாக ஆகவே நிறைவர்க்க எண் என்னென்று வரும்? 4, 9, 16 இவ்வாறு வரப்போகிறது. ஆகவே 4 இது ஒரு மூலகம் என்று சொன்னால் 4 மூலகம் ஏ என எழுத முடியும். அவை இவ்வாறு எழுதும் பொழுது கணக்கு வரிகள் எழுத வேண்டும். அவை நேரடியாகவே நீங்கள் மூலகத்தை எழுதக்கூடியதாக இருக்கும். 4 என்பது மூலகம். எதிண்ட? நிறைவர்க்க என்ற ஒரு மூலகம் ஆகும். இரண்டாவது உதாரணத்தை பாருங்கள். கிளியானது 4 கால்கள் விலங்கு தொடையின் ஒரு மூலகம் அன்று என்பதை தொடை குறியீட்டில் எழுதுக. அவை தொடை குறிப்பீட்டில் எழுத வேண்டும் என்று சொன்னால் மூலகம் அன்று. அவை மூலகம் அன்று என்று சொன்னால் இவ்வாறு எழுதி வெட்டிவிட வேண்டும். ஆவை கிளி மூலகம் அன்று. எதுண்ட? 4 கால் விலங்கு. நான்கு கால்
விளங்குண்ட. ஆகவே இவ்வாறு நீங்க நேரடியாகவே எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாம் முன்பு கற்றிருக்கிறோம் மூலகம் என்று சொன்னால் என்னது, அந்த தொடையில ஒரு மூலகமாக இருக்க வேண்டும், எவ்வாறு இருந்தால் எவ்வாறு எழுதுவது, எவ்வாறு வாசிப்பது என்பது தொடர்பாக கற்ற விடயங்கள்லாம் இங்கே உதாரணம் மூலம் கேட்டிருக்கிறார். ஆகவே 19.1 பயிற்சியில் உள்ள வினாக்களை பார்ப்போம். பின்வரும் ஒவ்வொன்றையும் வாசிக்கும் விதத்தை எழுதுக. ஆகவே எவ்வாறு வாசிப்பீர்கள்? ஆகவே பாருங்கள், முக்கோணி என்பது மூலகம் எதுண்ட பல்கோணி. ஆகவே முக்கோணி பல்கோணியின் ஒரு மூலகம் ஆகும். முக்கோணி பல்கோணியின் ஒரு மூலகமாகும். பல்கோணியின் ஒரு மூலகமாகும். இவ்வாறு நேரடியாக எழுதக்கூடியதாக இருக்கும். முக்கோணி பல்கோணியின் ஓர் மூலகம் ஆகும் என்பதை நீங்கள் நேரடியாகவே எழுதக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வினாவை பாருங்கள். எம் மூலகம் என்று ஆங்கில நெடுங்கணக்கில் உள்ள உயிரெழுத்துக்கள். ஆகவே ஆங்கில நெடுங்கணக்கின்ற உயிரெழுத்துக்கள்ல எம் பெறுமோ? இல்லை. ஏன் AEIOU தான் பெறப்போகுது. ஆகவே எம் ஆனது ஆங்கில உயிரெழுத்தின் மூலகம் அல்ல. ஆங்கில உயிரெழுத்துக்களின் மூலகம் அல்ல. ஆகவே மூலகம் அன்று எழுத வேண்டும். மூலகம் அன்று. அடுத்த மூன்றாவது வினா. 8 மூலகம் இரட்டை எண். ஆகவே 8 என்பது இரட்டை எண்ணின் ஒரு மூலகம். 8 என்பது இரட்டை எண்ணின் ஒரு மூலகம். இரட்டை எண்ணின் ஓர் மூலகம். பாருங்கள், கரட் மூலகம் இல்லை. எதுண்ட பழங்கள். அவை கரட் என்பது பழங்களின் மூலகம் அன்று. கரட் பழங்களின் மூலகம் அன்று. பழங்களின் மூலகம் அன்று. இவ்வாறு நீங்கள் நேரடியாகவே எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வாறு தான் எழுத வேண்டும் என்றில்லை. ஒரு மூலகம் என்று அந்த வேர்ட்டுகள் வர வேண்டும். எது? முக்கோணி பல்கோணியின் மூலகமாகும். எம் ஆனது ஆங்கில உயிரெழுத்தின் மூலகம் அன்று. 8 ஆனது இரட்டை எண்ணின் ஒரு மூலகம். உங்களுக்கு விரும்பிய முறையில் எழுதலாம். வர வேண்டிய முக்கியமான சொற்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். மூலகம் என்று அதுகள் கட்டாயமாக வர வேண்டும். அடுத்து இரண்டாவது வினாவாக, பின்வரும் கூற்றுக்களை அபியாச புத்தகத்தில் எழுதி ஒவ்வொரு கீறிட்ட இடத்தையும் மூலகம் அன்று ஆகியவற்றுக்கிடையே உகந்த குறிப்பீட்டை இட்டு நிரப்புக. ஆகவே இங்கே முதன்மை என்ற தொடையில 11 எண்ணாக இருக்க போகிறது. முதன்மை எண்ணாக இருக்கும். ஆகவே 11 என்பது ஒன்றாலும் தன்னாலும் தான் பாகுபடும். ஆகவே முதன்மை எண்களுக்கு மூலகமாக அமையும். இரண்டாவது வினாவாக 15 4இன் மடங்குல இருக்கிற ஒரு மூலகமா இல்லையா என்பதை எழுத வேண்டும். ஆகவே 4இன் மடங்குகள் என்னும் பொழுது 4, 8, 12, 16. ஆகவே 15 அமைய மாட்டாது. ஆகவே மூலகம் இல்லை. மூன்றாவது வினா, நீலம் வானவில்லின் நிறங்கள். ஆகவே வானவில்லின் நிறங்கள் என்று சொல்லும் பொழுது 7 நிறங்கள் இருக்கின்றன. அவை அவற்றை இனங்காண்பதற்கு இலவாக விப்ஜியோர் என பாடமாக்கி இருப்பீர்கள். என்ன? ஊதா, இண்டிகோ கருநீலம், புளு நீலம், கிரீன் பச்சை, ஜெலோ மஞ்சள், ஒரேஞ்ச் செம்மஞ்சள், சிவப்பு. ஆகவே இங்கே நீலம் இருக்கிறது.
ஆவே வானவில் என்ற நிறத்தில் ஒரு மூலகமாக நீளமானது காணப்படும். இங்கே மாம்பழமானது பழங்கள் என்ற தொடரின் ஒரு மூலகமா? ஆம், பழங்கள் என்னும் பொழுது அங்கே ஒரு மாம்பழம் அதன் ஒரு மூலகமாகத்தான் இருக்கும். ஐந்தாவது வினாவாக, மாத்தறை மேல் மாகாணத்தில் உள்ள மாவட்டமா? மாத்தறை என்னும் பொழுது அது மேல் மாகாணத்தில் அடங்க மாட்டாது. மேல் மாகாணத்தில் கொழும்பு, கம்பகா ஆகிய பிரதேசங்கள்ல அடங்கக்கூடியதாக இருக்கும். அவை மேல் மாகாணத்தில் மாத்தறை வருமா? அமைய மாட்டாது. ஆகவே மேல் மாகாணத்தில் மாத்தறை என்பது மூலகம் இல்லை. அடுத்த வினாவை பாருங்கள். பின்வரும் கூற்றுக்களை அபியாச புத்தகத்தை பிரதி செய்து சரியானதுக்கு எதிரே சரியும் பிழையானதுக்கு எதிரே பிழையும் எடுங்க. அவங்க பாருங்கள், 7 மூலகம் எந்த தொடையின மூலகங்களா இருக்கு? 1, 3, 5, 7, 9 ஆகிய 7 இருக்கிறது, 7 இருக்கிறது. ஆகவே அந்த கூற்று என்னவா இருக்க போறது? சரியாக இருக்க போகிறது. இரண்டாவது வினா, 5 மூலகம் இல்லை, 2, 4, 6, 8. ஓ, இந்த 5 என்ற இதில் மூலகமா இருக்கோ? இல்லை. ஆவே இரண்டாவது கூற்றும் சரியாகும். மூன்றாவது கூற்றை பாருங்கள். ஏ என்பது மூலகம் இல்லை. AEIOU. இந்த AEIOU மூலகம் இல்லையா? ஆனால் இங்கே ஏ இருக்குது. அவை மூலகம் இல்லை என்பது பிழையாகும். ஆவே பிழையான கூற்று. இங்கே நான்காவதாக செவ்வகம் தரப்பட்டுள்ளது. அது மூலகம் இல்லையா? முக்கோணி, செவ்வகம், இங்கே ஐங்கோணி, அறுகோணி. அவை இங்கேயும் செவ்வகம், இங்கேயும் செவ்வகம் இருக்கிறதால இது மூலகம் இல்லை என குறிக்கப்பட்டுள்ளது. அவை கூற்று என்னவா இருக்க போகிறது? பிழையாக இருக்க போகிறது. ஐந்தாவது வினாவாக, இந்த ரோமன் இலக்கம் 3 ஆனது இந்த தொடையில் இருக்கிற மூலகங்களா? மூலகத்தில் ஒரு மூலகமா? 1, 2, 5, 4, 6, 7, 10 இவ்வளவு தான் தரப்பட்டுள்ளது. அவை அதில் இது இல்லை. அவை மூலகம் இல்லை. அவை மூலகம் என தரப்பட்டுள்ளதால் பிழை. இதுக்கு இருக்கிற மூலகத்தில் இது இருக்கணும், கட்டாயம் இருந்தால் தான் இதன் ஒரு மூலகமாக அது கருதப்படும். ஆவை கூற்று பிழையானது ஆகும். அடுத்து 19 பயிற்சி அடுத்து வருகின்ற உதாரணத்தை பார்ப்போம். அங்கே இது நம்பர் ஆஃப் பி, அதாவது தொடை ஒன்றில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கையை காண்பது தொடர்பான உதாரணம். உதாரணம் ஒன்றை பார்ப்போம். பி ஆனது 1 தொடக்கம் 20 வரையில் உள்ள 3 மடங்கு. ஆவை பி என்ற தொடையானது எவ்வாறு அமையும்? 1 தொடக்கம் 20 வரையுள்ள 3 மடங்கு. ஆவை 3, 6, 9, 12, 15, 18 ஆகிய மூலகங்களில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். ஆவே நம்பர் ஆஃப் பி, பியில இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1, 2, 3, 4, 5, 6. உதாரணம் 2ஐ பார்ப்போம். பி ஆனது 1க்கும் 20க்கும் இடையுள்ள 6 மடங்குகள். ஆவை பி என்ற தொடை என்னதாம்? 1க்கும் 20க்கும் இடைப்பட்ட 6 மடங்கு. 1க்கும் 20க்கும் உட்பட்ட 6 மடங்கு. தரப்பட்டுள்ளது. ஆவே தொடை வடிவில் எழுதுவோம். Q ஆனது 1க்கும் 20க்கும் இடையே உள்ள 2 மடங்கு. Q என்ற தொடை எழுதுவோம். 1க்கும் 20க்கும் இடைப்பட்ட 2 மடங்கு. சரியா? எழுதியாச்சு. ஆகவே அது தரப்பட்டு உள்ளது. பாருங்கள், முதலாவது வினாவாக இது தரப்பட்ட தரவுகளைத்தான் எழுதியிருக்கிறோம். இப்போது பீக்கம் ஆகிய தொடைகள் ஒவ்வொன்றையும் அவற்றின் மூலகங்களை இரட்டை அடைப்பினுள் எழுதுவதன் மூலம் காட்டுக. ஆவை பி என்ற தொடையில் இருக்கிற மூலகங்கள் 1க்கும் 20க்கும் இடைப்பட்ட 6 மடங்கு. அவை 6, 12, 18 என அமையும். Q அண்டா அதின் மூலகங்கள் எவ்வாறு அமையும்? 1க்கும் 20க்கும் இடைப்பட்ட 2 மடங்கு. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 என அமையும். ஏன் 20 அமையாது? 20க்கு உட்பட்டது. ஆவே
20க்கு உட்பட்டன்னு சொன்னால் 20 வர மாட்டாது. இரண்டாவது வினாவை பாருங்கள். பின்வரும் கூற்றுக்கள் ஒவ்வொன்றையும் பிரதி செய்து சரியானவற்றையும் பிழையானவற்றையும் குறிப்பிட்டு எழுதுக. இங்கே 10 Pயின் ஒரு மூலகம். ஆகவே 10 மூலகம் Pயின் ஒரு மூலகம் 10 ஒன்று பாருங்க. இல்லை, ஆகவே பிழையானது. 10 Qண்ட மூலகம் இல்லையா? Qண்ட மூலகத்தில் பாருங்க 10 இருக்கோண்டு இருக்கிறது. ஆகவே மூலகம் இல்லை என்று எழுதினா சரியோ பிள்ளையோ? பிழை. 18 மூலகம் P என்ற தொடையின் மூலகம் 18 இருக்கிறது. ஆகவே 18 இருக்கிறது. ஆகவே சரி. மூன்றாவது வினா நம்பர் ஆஃப் P, நம்பர் ஆஃப் Q ஆகியவற்றை காண்க. ஆகவே மூன்றாவது வினா நம்பர் ஆஃப் P. ஆகவே நம்பர் ஆஃப் P என்று சொன்னால் Pயில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1 2 3. நம்பர் ஆஃப் Q எவ்வளவு? Qவில் இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9. ஆகவே நேரடியாகவே விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது 19.2 பயிற்சியில் உள்ள வினாக்களை பார்ப்போம். பின்வரும் தொடைகள் ஒவ்வொன்றையும் அதன் எல்லா மூலகங்களையும் இரட்டை அடைப்புடன் எழுதுவதன் மூலம் நம்பர் ஆஃப் A, நம்பர் ஆஃப் V, நம்பர் ஆஃப் X, நம்பர் ஆஃப் Y, நம்பர் ஆஃப் Q, நம்பர் ஆஃப் M ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க என தரப்பட்டுள்ளது. இந்த 3 வினாக்களும் அடுத்த பக்கத்தில் தரப்பட்டுள்ளது. முதலாவது பார்ப்போம். A பார்ட். 10லும் குறைந்த எண்ணும் எண்கள், எண்ணக்கூடிய எண்கள். ஆகவே 10லும் குறைஞ்ச என்று சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 9. ஆகவே நம்பர் ஆஃப் A எவ்வளவு? 9 காணப்படும். B பகுதியை பார்ப்போம். அனுராதபுரம் என்னும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள். ஆகவே B என்ற தொடை எவ்வாறு அமையும்? A N Ju R. A மீண்டும் வந்துவிட்டது. D H. A வந்துவிட்டது. P. Ju வந்துவிட்டது. R வந்துவிட்டது. A. ஆகவே நம்பர் ஆஃப் B எவ்வாறு அமையும்? 1 2 3 4 5 6 7 அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்த C பகுதி. X என்பது வாரத்தின் நாட்கள். ஆகவே X என்பது என்னென்று? வாரத்தின் நாட்கள். எவ்வாறு அமையும்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. இது வாரத்தின் நாட்கள். ஆகவே வார நாட்கள் எவ்வளவு? 7. ஆகவே நம்பர் ஆஃப் X எவ்வளவு? 7 இருக்கும். அடுத்த பகுதியை பார்ப்போம். Q இலங்கையில் ஓர் ஆரம்ப பாடசாலையில் உள்ள தரங்கள். ஆகவே ஆரம்ப பாடசாலை என்று சொன்னால் அது எவ்வாறு அமையும்? தரம் 1 முதல் 5 வரையான தரங்களை கொண்டிருக்கு. ஆகவே 1 2ஆம் வகுப்பு இருக்கும், 3ஆம் வகுப்பு இருக்கும், 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு மட்டும்தான் காணப்படும். ஆகவே நம்பர் ஆஃப் Q எவ்வாறு அமையும்? 5 அமையும். F பகுதி. N என்பது 30 நேர்காரணிகள். ஆகவே 30 காரணிகளை எழுத வேண்டும். ஆகவே 30 சமன் 1 தர 30, 2 தர 15, 3 தர 10, 4 பிரிபடாது, 5 தர 6, மீண்டும் 6 வந்தபடியா 1 2 3 5 6 10 15 30. ஆகவே M சமன் 1 2 3 5 6 10 15 30. ஆகவே நம்பர் ஆஃப் M சமன் எவ்வாறு அமையும்? 1 2 3 4 5 6 7 8 ஆகும். ஆகவே M இருக்கிற மூலகங்களின் எண்ணிக்கை 8 ஆகும்.
அடுத்ததாக பாருங்கள், நம்பர் ஆஃப் ஏ சமன் 4 ஆக உள்ள ஏயினால் காட்டப்படும் ஒரு தொடையின் மூலகங்களை நிச்சயமாக இனம் காணப்படத்தக்க ஒரு பொது இயல்பின் மூலம் எழுதுக. ஆகவே அங்கே நம்பர் ஆஃப் ஏ 4 ஆக வர வேண்டும். நிச்சயமாக 4 மூலகங்கள்லாம் அங்கே இருக்க வேண்டும். ஆகவே அது வரக்கூடியவாறு உங்களை விரும்பியதை எழுத முடியும். கணித ரீதியாக எழுதலாம், தமிழ் பாட ரீதியாக எழுதலாம். அங்கே உங்களுக்கு மூலகங்கள் எவ்வாறு அமைய வேண்டும்? 4 மூலகங்களாக அமைய வேண்டும். ஆகவே நாங்கள் எழுதுவோம். ஏ என்ற தொடை எவ்வாறு அமையும்? 4 மூலகங்கள் வர வேண்டும். ஆகவே முதலில் மூலகங்களை யோசியுங்க, எவ்வாறு எழுதுவது என்ன? ஆகவே மூலகங்களை யோசிங்கள் என்று சொன்னால் நாங்கள் எழுதுவோம். 1 சதுர எண்கள் எழுதுவோம். 4 9 16. ஆகவே இங்கே 1 4 9 16 இவை சதுர எண்கள். ஆகவே இதுக்கு எது குறைஞ்ச? 20க்கு குறைந்த சதுர எண்கள். 20க்கு குறைந்த சதுர எண்கள் அல்லது 20 வரை உள்ள சதுர எண்கள் எவ்வாறு எழுத முடியும்? சதுர எண்கள் இவ்வாறு நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த மூன்றாவதாக நம்பர் ஆஃப் பி என்ற மூலகத்தின் எண்ணிக்கை 1 உள்ள பியினால் காட்டப்படும் ஒரு தொடையை மூலகங்களை நிச்சயமாக இனம் பாடத்தக்க ஒரு பொது இயல்பு மூலம் காட்டுக. ஆகவே மூலகம் ஒன்றே தான் பெற வேண்டும். என்ன? ஒரே ஒரு மூலகம்தான் பெற வேண்டும். ஆகவே நாங்கள் இலகுவாக எழுதக்கூடியது இரட்டை முதன்மையன். எப்பவும் என்னவாக இருக்கும்? 2ஆகத்தான் இருக்கும். ஆகவே மூலகம் 1 இருக்கும். ஆகவே பி என்ற தொடை என்னென்று வரும்? இரட்டை முதன்மையன். இரட்டை முதன்மையன். ஆகவே பி என்ற மூலகத்தின் மூலகம் எவ்வாறு அமையும்? 2ஆக அமையும். ஆகவே நம்பர் ஆஃப் பி எவ்வளவா இருக்க போகுது? 1ஆக இருக்க போகுது. அடுத்து 19.3 பயிற்சியில் சூனிய தொடை தொடர்பான விடயங்கள் தரப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், சூனிய தொடை என்று சொன்னால் மூலகங்கள் எதுவுமற்ற தொடை. மூலகங்களின் எண்ணிக்கையை கூற முடியாது. மூலகங்களின் எண்ணிக்கை 0 அமைந்தாலும் அது சூனிய தொடையாக கருதப்படும். பாருங்கள், 5லும் குறைந்த 5 நேர்மடங்குகள், 5லும் குறைய 5 நேர்மடங்குகள் அமைய மாட்டாது. ஆகவே இது என்ன தொடை? சூனிய தொடை. அடுத்து பாருங்கள், சைவ தொடக்கம் 10 வரை உள்ள முழுவெண்கள். ஆகவே அங்கே முழுவெண்கள் அமைய பெற்றிருக்கும். ஆகவே சூனிய தொடை அல்ல. மூன்றாவதாக 6 என்ற தொடையானது 1ற்கும் 3ற்கும் இடையே உள்ள ஒற்றை எண்கள். 1ம் பெறாது 3ம் பெறாது. ஆகவே 1க்கும் 3க்கும் இடையில ஒற்றை எண் இருக்குமா? இல்லை. ஆகவே சூனிய தொடை. அடுத்து 4வது பார்ப்போம். எஸ் என்ற தொடை 4 1 2 4 2 என்னும் எண்ணில் உள்ள இலக்கங்கள். அவங்க 4 அமையும், 1 அமையும், 2 அமையும். ஆகவே மூலகங்கள் இருக்குவதால் சூனிய தொடை அல்ல. அடுத்து 5வது வானவில்லுகள் நிறம். வானவில்லின் நிறம் 7 உண்டு. ஆகவே அது சூனிய தொடை அல்ல. ஆறாவது வினாவாக யூசமன் தொடை அடையாளத்துக்கு 0 இடப்பட்டுள்ளது. ஆகவே அங்கே ஒரு மூலகத்தை கொண்டுள்ளது. அவை நம்பர் ஆஃப் 1 இருக்கிறது. ஆகவே இதுவும் சூனிய தொடை அல்ல. சூனிய தொடை அல்ல. ஆகவே இங்கே சூனிய தொடையா இல்லையா என்பதை நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு சூனிய தொடைக்கு 3 உதாரணங்கள் தருக.
ஆகவே இங்கே சூனிய தொடைக்கு 3 உதாரணங்கள் சொன்னால் மூலகம் இருக்கக்கூடாது. ஆகவே 5ஐ விட கூடிய இரட்டை முதன்மை எண்கள். ஆகவே ஒரு தொடை எழுதுவோம். 5ஐ விட கூடிய இரட்டை முதன்மை எண். இவ்வாறு நேரடியாக எழுத முடியும். இதை விட சுகமாக எழுத வேண்டும் என்று சொன்னால் என்ன, நீங்கள் ஒரு எண்ணை நெய்யுங்கள். 5இன் மடங்கு என்று சொன்னால் நீங்கள் எழுத வேண்டும் 5ஐ விட குறைந்த 6இன் மடங்கு என்று எழுதினால் 6இன் மடங்கு 6ஐ விட கூட தான் இருக்கு. 6 6ஐ விட கூட. ஆகவே அல்ல 5ஐ நினைத்தீர்கள்னால் 4ஐ விட குறைந்த 5இன் மடங்குகள் அவ்வாறு எழுத வேண்டும். அவை வேறொரு துறை எழுதுவோம். Q 5ஐ விட குறைந்த என்னவா எழுதணும்? 5ஐ விட கூடிய 2 எழுதணும். 6இன் மடங்குகள். மூலகங்கள் வருமா? வர மாட்டாது. இது ஒரு சூனிய தொடையாக இருக்கும். இங்கே 6 என்ற தொடையானது வேறு எவ்வாறு எழுதுவது? சூனிய தொடைக்கு நீங்கள் நேரடியாக முதன்மை எண்கள் இங்கே மடங்கள் எழுதியிருக்கிறோம். ஆகவே வேறு ஒரு தொடரை பயன்படுத்தி எழுத வேண்டும். ஆகவே என்னென்று சொன்னால் இங்கே 6இன் மடங்குகள், அங்கே முதன்மை எண்கள். நீங்கள் சதுர எண்கள் படித்திருப்பீர்கள். ஆகவே சதுர எண்களை தொடர்படுத்தி எழுத வேண்டும். அல்லது ஒற்றை எண்களை தொடர்படுத்தி எழுதக்கூடியதாக இருக்கும். இரட்டை எண்களை தொடர்படுத்தி எழுதக்கூடியதாக இருக்கும். அல்லது இவ்வாறு எழுதலாம். ஒற்றை எண்களையும் இரட்டை எண்களை தொடர்படுத்தி என்னென்று எழுதுவது? 2ஆல் வகுபடும் 2ஆல் வகுபடும் ஒற்றை எண்கள். இரண்டால் வகுப்படும் ஒற்றை எண்கள் வருமா? என்ன, ஒற்றை எண்களே 2ஆல் வகுக்கும் போது மிச்சம் பெறும். இரண்டால் வகுப்படும் ஒற்றை எண்கள் இருக்குமா? இல்லை. இவ்வாறு நீங்கள் ஜோதிச்சு என்ன எழுத முடியும். அடுத்த வினாவை பாருங்கள். நம்பர் ஆஃப் எக்ஸ் சமன் 0 உள்ள பியினால் காட்டப்படும் ஒரு தொடையை மூலகங்கள் நிச்சயமாக இனம் காணப்படத்தக்க ஒரு பொது இயல்பின் மூலம் காட்டுக. நம்பர் ஆஃப் எக்ஸ் சமன் 0 உள்ள பியினால் காட்டப்படும் ஒரு தொடையை மூலகங்கள் நிச்சயமாக இனம் காணப்படத்தக்கதாக இருக்கணும். ஆனால் நம்பர் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கணும்? 0 இருக்கணும். அவை தொடையாமல் இருக்கணும், மூலகங்கள் வரக்கூடாது. ஆகவே இங்கே நம்பர் ஆஃப் எக்ஸ் ஆக உள்ள எக்ஸினால் காட்டப்படும் தொடையா, இதை மாற்றிக்கொள்ளுங்கள். இங்கே நம்பர் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸினால் காட்டப்படும் தொடை. ஆகவே இங்கே எக்ஸ் என்பது எவ்வாறு அமையும்? ஒன்றை எழுதுங்கள். இங்கே எழுதின ஒன்றை எழுத முடியும். ஆகவே 2ஐ விட குறைந்த 4இன் மடங்குகள். மூலகங்கள் இருக்கின்றதா? 2ஐ விட குறைஞ்ச மூலகங்கள் இருக்காது. ஆகவே நம்பர் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்க போகுது? 0 இருக்க போகிறது. அடுத்து கற்ற விடயங்களை உள்ளடக்கியதாக பல வினா பயிற்சி அமைந்துள்ளது. முதலாவது வினாவை பாருங்கள். தொடை எம் ஆனது 2, 4, 6, 8 ஆகிய மூலகங்களை கொண்டுள்ளது. வெற்றிடங்களுக்கு உகந்தவாறு மூலகம் அல்லது மூலகம் என்ற குறியை இடுக. 2 ஆனது எம் என்னவா இருக்க போகிறது? மூலகமாக இருக்க போகிறது. இரண்டாவது வினா 4 என்பது எம் என்னவா இருக்க போகிறது? மூலகமாக இருக்க போகின்றது. இங்கே 3 என்பது எம்முள்ள மூலகம் இல்லை. ஆகவே மூலகம் இல்லை. 6 என்பது எம் என்னவா இருக்க போகிறது? ஒரு மூலகமாக இருக்க போகிறது. 5வது 7 என்பது எம் ஒரு மூலகமாக இருக்கோ? இல்லை. அதே போல 6 என்பது 8 ஒரு மூலகமாக இருக்கிறதா? இல்லை. ஆகவே மூலகம் அன்று.
பின்வரும் தொடைகள் ஒவ்வொன்றினதும் எல்லா மூலகங்களையும் எழுதி இரட்டை அடைப்புகளில் எழுதுவதன் மூலம் மறுபடியும் எழுதுக. இங்கே A என்ற நம்பர் ஆஃப் A, நம்பர் ஆஃப் B, நம்பர் ஆஃப் C, நம்பர் ஆஃப் D, நம்பர் ஆஃப் E, நம்பர் ஆஃப் ஆகியவற்றின் பெருமானங்களை எழுதுக. ஆகவே இதில் இருக்கிற மூலகங்கள் எல்லாவற்றையும் எழுதி நீங்கள் பெருமானங்களை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே A பகுதியை பார்ப்போம். A என்ற தொடை எவ்வாறு காட்டப்பட்டுள்ளது? 20லும் குறைந்த முதன்மை எண்கள். ஆகவே முதன்மை எண்கள் முன்பு படித்திருக்கின்றோம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. ஒன்றாலும் தன்னாலும் பகுபடும் எண்கள்லாம் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே இப்போது நம்பர் ஆஃப் ஏயையும் காண வேண்டும். ஆகவே நம்பர் ஆஃப் ஏ எவ்வளவு வரும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. பி பகுதியை பார்ப்போம். பி என்ற தொடை விகடகவி என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள். எவ்வாறு அமையும்? வீணா, கானா, டானா. ஆகவே நம்பர் ஆஃப் பி எத்தனை எழுத்துக்களை கொண்டுள்ளது? 3 எழுத்துக்கள். ஆகவே 3ஆக கருதப்படும். சி பகுதி இலங்கையின் மாகாணங்கள். ஆகவே முன்பும் ஒரு கேள்வியில் இது தொடர்பான பேசணும் தந்தது. ஆகவே சி சமன் வட மாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம். நீங்கள் முழுமையாக எழுதுங்கள். வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், வட மத்திய மாகாணம், மத்திய மாகாணம், வட மேல் மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரமுவா மாகாணம். அது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மாகாணங்களையும் எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே நம்பர் ஆஃப் சி சமன் எவ்வளவு? 9ஆக காணப்படும். டி பகுதி 20க்கும் 30க்கும் இடையே உள்ள நிறைவர்க்க எண்கள். நிறைவர்க்க எண்கள் என்று சொன்னால் அந்த எண்ணை அந்த எண்ணால் பிரிக்க வேண்டும். சதுர எண். ஆகவே சதுர எண்ணாக அமைந்தால் நிறைவர்க்க எண். ஆகவே 20க்கு குறைந்து கூடியதும் 30க்கும் இடையும் உள்ள. ஆகவே 5, 25. ஆகவே டி என்ற மூலகம் 25ஐ குறிக்கும். ஆகவே நம்பர் ஆஃப் டி எவ்வளவு? 1ஆக காணப்படும். அடுத்த வினாவை பாருங்கள். முதன்மை எண்ணாகவும் இருக்க வேண்டும், வர்க்க எண்ணாகவும் இருக்க வேண்டும். ஆகவே முதன்மை எண்ணாகவும் இருக்கணும், வர்க்க எண்ணாகவும் இருக்கணும் என்று சொன்னால் அந்த எண் அமையுமா? இல்லை. ஆகவே இ என்பது எவ்வாறு அமையும்? வருந்தொடையாக அமையும். ஆகவே நம்பர் ஆஃப் இ என்பது மூலகங்கள் இருக்கிறதா? இல்லை. ஆகவே 0ஆக காணப்படும். அடுத்து பாருங்க, எஃப். எஃப் என்ற தொடையினால் 3 அல்லது 5 வகுக்கப்படும் 2க்கும் 16க்கும் இடையே உள்ள முழுவெண்கள். 3 வகுக்கணும் அல்லது 5 வகுக்கலாம். ஆகவே எஃப் என்பது 3 மடங்காகவும் 5 மடங்காகவும் இருக்கிற 3 மடங்களினா 3, 6, 9. எது மட்டும் எழுதணும்? 16. ஆகவே 12, 15. இதால் 3 வகுக்கணும் அல்லது 5 வகுக்கணும். 3ஆலையும் 5ஆலையும் வகுக்கிறேன்னே கேட்கவில்லை. ஆகவே 3 5 வகுப்படும் எண்கள். இப்பொழுது 5 வகுப்படும் எண்கள் 5 வரும். அதோட 10 வரும். 15 இங்கே வந்து விட்டது. ஆகவே நம்பர் ஆஃப் எஃப் எவ்வளவு? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஆகவே நம்பர் ஆஃப் எஃப் என்பது 7 மூலகங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். நம்பர் ஆஃப் பி சமன் 2ஆக உள்ள பியினால் காட்டப்படும் ஒரு தொடையை மூலகங்கள் நிச்சயமாக இனங்காணப்படத்தக்க ஒரு பொது இயல்பின் மூலம் காட்டுக. அதாவது நிச்சயமாக 2 மூலகங்கள்லாம் வர வேண்டும். ஆகவே 2 மூலகங்கள் வரக்கூடியதாக அங்கே எழுத வேண்டும் என்று சொன்னால் பி ஆனது எவ்வாறு எழுதலாம்? இங்கே பாருங்கள், 2, 3. ஆகவே 2ஐயும் 3ஐயும் காரணியாக கொண்டு எண்ண எழுதிவிட்டீங்கன்னா சரி. ஆகவே 3, 6 அவ்வாறு எழுத முடியும். 6இன் காரணிகள் என்று சொன்னால் 2, 3 தான் பேர். அதே போல வேறு என்ன எழுதலாம்? 5ம் 10ம் எடுத்தீங்கள் 10 வரையுள்ள 5 மடங்கு. நீங்கள்லாம் தீர்மானிக்க வேண்டும். மூலகங்களை வைத்துக்கொண்டு தான் அங்கே
விவரித்து எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே 10 வரையுள்ள 5 மடங்கு 10 வரையுள்ள 5 மடங்குகள். ஆகவே P ஆனது வாரமையும் 5 10. ஏன் இங்கே 10 வரை உள்ள எண்கள் இருக்கிறார். ஆகவே நம்பர் ஆஃப் P வாரமையும் 2ஆக அமையும். ஆகவே இதுவரை நாங்கள் எங்கள் பாடப்பரப்பினூடாக ஒரு குறித்த பொருள் ஒரு தொடையின் மூலகம் என்பதை காட்டுவதற்கு மூலகம் என்பதை காட்டுவதற்கு இந்த குறி இவ்வாறான குறி ஆனது பயன்படுத்தப்படும் என்பதை நீங்கள் இந்த பாடத்திலிருந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல ஒரு குறித்த பொருள் ஒரு தொடையின் மூலகம் அன்று இல்லை என்பதை காட்டுவதற்கு நீங்கள் இவ்வாறு இதை வெட்டியிருந்தால் அது மூலகம் இல்லை என்னும் குறி ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை இப்பாடத்தினூடாக அறிந்திருப்பீர்கள். தொடையொன்றில் உள்ள எல்லா மூலகங்களினதும் எண்ணிக்கை தொடையொன்றின் மூலகங்களின் எண்ணிக்கை என அழைக்கப்படும் என்பதை அறிந்திருப்பீர்கள். A என்னும் தொடையில் உள்ள மூலகங்களின் எண்ணிக்கையானது எவ்வாறு எழுதப்படும்? நம்பர் ஆஃப் A என எழுதப்படும் என்பதை நீங்கள் இந்த பாட வேளையிலிருந்து புரிந்து கொண்டு இருப்பீர்கள். அதாவது A என்ற தொடையின் மூலகங்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஏயினால் குறிக்கப்படும். அங்கே கவனம், வாசிக்கும் பொழுது நம்பர் ஆஃப் ஏ என்பதை நீங்கள் வாசித்து பழக வேண்டும். அதே போல மூலகங்கள் அதிகமற்ற தொடை சூனிய தொடையாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த சூனிய தொடைக்கு குறியீடாக கிரேக்க எழுத்தான இந்த இவ்வாறு வட்டம் ஒன்றை வெட்டக்கூடியதாக அல்லது மூலகங்களை எதையும் குறிக்காமல் வெறும் தொடையாக எழுதக்கூடியதாக நீங்கள் கற்றிருப்பீர்கள். ஆகவே இந்த தொடை என்பதை நீங்கள் மிக இலகுவாக விளங்கி கொண்டாலும் முன்னைய பாடங்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. அதாவது முதன்மை எண்கள், ஒற்றை எண்கள், சதுர எண்கள் தொடர்பான விடயங்களை நீங்கள் ஞாபகம் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த பாடப்பெருப்பை மிக இலகுவாகவும் புள்ளிகள் பெறத்தக்கனாகவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும்.